सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் வாமனாவதார சரித்திரத்தை பார்க்கலாம். தமிழில், எளிமையான தமிழில். இந்த சம்ஸ்கிருதம் என்ற மாயை வேண்டாம். அதாவது எனக்கு ஒரு மாமி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாமி என்ன சொன்னாங்கன்னா, நீ சம்ஸ்கிருதமே படிக்க வேணாம், வெறும் தமிழில் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோ, தமிழில் கதை சொல்லு, அதுதான் மாயை ஜெயிக்கிற ஒரே விஷயம். சம்ஸ்கிருதமும் படிக்கணும், தமிழும் படிக்கணும்னா நீ கோர்வையாக மொத்தம் படித்து முடிக்க முடியாது. பாகவதம் பூரா படித்து முடிக்கணும்னு ஆசை இருந்தால் தமிழில், எளிமையான தமிழில் படி அப்படின்னு தான் ஒரு மாமி சொன்னாங்க. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. அப்போ புரியல, இப்போ புரியுது. சம்ஸ்கிருதத்தில் மூலப்பாராயணம் பண்ணு, மகான்கள் மூலப்பாராயணம் பண்ணால் அங்கே போய் கேளு, மகான்கள் உபன்யாசம் பண்ணால் சம்ஸ்கிருதத்தில் போய் கேளு. ஆனால் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம தாய்மொழி தமிழில் எளிமையாக படித்தா தான் பாகவதம் பூரா படித்து அதில் என்ன இருக்குது கருத்து அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பாகவதம் புஸ்தகம் வீட்டில் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு விஷயமே தெரியாமல் இருக்குது. பாகவதத்தில் என்ன இருக்குது, ஒரு சரித்திரத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியாமல் போகுது. காரணம் என்னென்னா, எளிமையான தமிழில் போட்டிருக்காங்க. ஆனால் நடுவில் இந்த சன்ஸ்கிரிட்டோட உபன்யாசம் பண்ணால் தான், சன்ஸ்கிரிட்டோடு போய் கேட்டால் தான் பாகவதம் கேட்ட மாதிரி அப்படின்னு ஒரு அஜ்ஞானமாகிற இருட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிய மாட்டேன்றது. அதனால் நம்ம எளிமையான தமிழில் உபன்யாசம் பண்ணுறோம், பண்ணிட்டோம், அதே சமயத்தில் மூலப்பாராயணம் பண்ணுறோம், பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு பாகவதம் பூரா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் எளிமையான தமிழில் படி. அவ்வளோதான். அங்கே அதான் சொல்கிற அந்த மாமி சொன்னாங்க, சம்ஸ்கிருதம் இந்த ஒரு ஸ்லோகம் கூட படிக்காத, ஒரு ஸ்லோகம் கூட சொல்லாத, வெறும் தமிழில் சொல்லு. எங்கன்னா உபன்யாசம் பண்ணால் தமிழில் எளிமையாக சொல்லு, மக்களுக்கு ஈஸியாக போய் சேரட்டும். ஒரு மாமி, ஒரு பிராமண மாமி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் பிராமணர்கள் எனக்காக சொல்லியிருக்காங்க, தமிழில் படி, எளிமையான தமிழில் படி, தமிழ் எளிமையாக மக்களுக்கு ஈஸியாக சொல்லு கதையை. நான் உபன்யாசம் பண்ணுறேன் இல்லை, தமிழில் சொல்லு, எளிமையான தமிழில், ஸ்லோகங்களை குறை, கதைகளை நிறைய சொல்லு, தமிழில் சொல்லு. ஃபஸ்ட்டு நீ நல்லா தமிழில் படிச்சுக்கோ, அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கதை தெரியும், அப்போ தான் மற்றவங்களை எடுத்து சொல்ல முடியும். அதனால் தமிழில் படி. சரி, ஓகே. இப்போ நாம் வாமனாவதார சரித்திரத்தை படிக்கலாம். தமிழ், எளிமையான தமிழில் ஈஸியாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், கடைசி குடிமகன் வரைக்கும் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அதான் நம்மளுடைய நோக்கமே. சரி, ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம், பலி சக்கரவர்த்தி சொர்க்கத்தை வெற்றி கொண்டது. பரிசுத்த மன்னர் சுகாச்சாரத்தில் கேள்வி கேட்குறேன். இந்திரஸ்யாத்திய கதம் தைத்தியாத் அவதித் விஷமோ யதாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறேன். சரி, ஓகே, அதை விடுங்க, வேணாம். அந்த சம்ஸ்கிருதம் படித்து வச்சா அந்த வாசனை வருது பாருங்க, அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் தன்னாலே வந்துடும். சரி, ஓகே. இப்போ எளிமையான தமிழில் பார்க்கலாம். பரிசுத்த மன்னன் சுகாச்சாரத்தில் கேட்குறாரு,
பிரம்ம ரிஷியே, அகில உலக நாயகனாக இருந்தும் ஸ்ரீமன் நாராயணன் மிகவும் ஏழை போல் பலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண்ணை ஏன் யாசித்தார்? தான் வேண்டிய மூவுலக அரசும் கிடைத்த பிறகும், தன் விருப்பம் பூர்த்தியான பிறகும் பலி சக்கரவர்த்தியை கட்டி போட்டது ஏன்? பலியை கட்டி போட்டது ஏன்? பலி யார்? பிரகலாதனுடைய பேரன், விரோச்சனுடைய புத்திரன். அந்த பலி சக்கரவர்த்தி 3 அடி மண்ணை கொடுத்துட்ட பிறகும் பலி சக்கரவர்த்தி எது கட்டி போட்டார் அப்படின்ட்டு கேட்குறார். அந்த தேவலோக அரசை பெறுவதற்காக தானே அந்த 2 அடியில் தேவலோகமும் பெற்றாச்சு. அப்புறம் 3வது அடி ஏன் சிரசில் வச்சார்? அப்படி இருக்கும் ஏன் வருண பசங்களாம் கட்டி போடணும் 2 அடி அளந்துட்ட பிறகு கூட அப்படின்றத இங்கே பரிசுத்த மன்னன் கேட்குறார். அவர் யாகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், யஜ்ஞங்களில் பலனை கொடுக்கக்கூடியவர். அவருக்கு பெற வேண்டியது ஏதாவது இருக்கா? அப்படியேப்பட்ட யக்ஞேஸ்வரனான பகவானும் பரிபூர்ணமானவன். அவ்வாறு இருக்க யாசிப்பதும் குற்றமற்ற ஒருவனை கட்டி போடுவது ஏன்? யாசிப்பதும் அவருக்கு யாசிக்க வேண்டியது லக்ஷ்மி மாணவனுக்கு யாசிக்க வேண்டியது என்ன இருக்குது? ஆனால் யாசிப்பதும் குற்றமற்ற ஒருவனை கட்டி போடுவதும் ஏன்? என் மனம் இதை தெரிந்து கொள்ள மிகவும் விழைகிறது. மற்றவர்களும் இதை அறிய விரும்புகிறார்கள். புரியுதா? இது ஸ்லோகம் படித்தா புரியாது, தமிழில் படித்தா எளிமையாக புரியுது. இவ்வளோதான். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பரிசுத்தே, இந்திரன் போரில் பலியை தோற்கடித்து அவனது செல்வத்தையும் உயிரையும் பறித்த போது, அதாவது முன்ன அமிர்த மதன காலத்தில் அமிர்தம் அசுரர்கள் அபகரித்து போனார்கள். பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை சாதித்து கொடுத்தான். அப்போ இந்திரர்களுக்கும் தைத்தியர்களுக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர் நிகழ்ந்தது. அதில் இந்திரன் பலி சக்கரவர்த்தி வதம் செய்து விட்டான். அப்போ சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மூலிகையினால் அவனை உயிர் பழிக்க வச்சார். குருநாதர் காப்பாற்றினார். அதுபோல் நிறைய அசுரர்களை உயிர் பழிக்க வச்சார். யார்? சுக்கராச்சாரியார். இந்த அசுரர்கள்லாம் செத்த மாதிரி சாவானுங்க. மறுபடியும் பார்த்தா அந்த சஞ்சீவினி வித்தையினால் சுக்கராச்சாரியர் இவரெல்லாம் உயிர் பழிக்க வச்சுடுவாங்க மறுபடியும். அதுதான் என்னடா செத்தவன் மறுபடியும் வரான்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கதையில். அதான் உண்மை. அதுபோல் சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி வித்தையினால் காப்பாற்றிட்டார். அதுதான் இங்கே கேட்குறாரு. அவன் தான் பலி சக்கரவர்த்தியால் கொல்லப்பட்டானே, இந்திரனால் கொல்லப்பட்டானே. அப்படி இருக்கும்போது அவன் மறுபடியும் உயிர் பழிச்சது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. பரிசுத்தே, போரில் பலியை தோற்கடித்து அவனது செல்வத்தையும் உயிரையும் பறித்த போது பிருகுவின் புத்திரரான சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி வித்தை மூலம் அவனை பிழைக்கச் செய்தார். அதனால் அவரது சீடனும் பெருமணம் படைத்தவனுமான பலி, தாராளமனம் படைத்தவன் பலி, தனது உடைமைகள் அனைத்தையும் சுக்கராச்சாரியருடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து குருவான சுக்கராச்சாரியருக்கும் பிருகுவம்சத்து அந்தணர்களுக்கும் தனது உடல், பொருள், உயிர் அனைத்தையும் கொண்டு சேவை புரிகிறான். எனது பிருகுவம்சத்து அந்தணர்களுக்கும் தன் உடல், பொருள், உயிர் கொண்டு சேவை புரியலானான். எல்லாமே இன்னொரு குருநாதர் தான். குருநாதர் ஒரு சிஷ்யம் ஆசிரிச்சிட்டான்னா தன் மனசு, வாக்கு, காயம் அவருக்கான உயிரையே அர்ப்பணிப்பேன், எனக்கு எல்லாம் சொத்து எல்லாமே குருநாதன் தான் அப்படின்னு பலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியரை சரணம் அடைந்திருந்தாராம். பிருகுனுடைய புத்திரராகிய சுக்கராச்சாரியர் ஒரு குரு அப்படி நம்பிட்டான்னு சொன்னால் குரு கைவிடவே மாட்டார். அவ்வளோ தானே, நான் பார்த்துறேன் விடு அப்படின்னு சொல்லி இனிமேல் சொர்க்கலோகம் உன்னுடையது தான் அப்படின்ற அளவுக்கு இப்போ பண்ண போகிறார் சுக்கராச்சாரியார். இதனால் மனம் மகிழ்ந்த ஒரு குரு பிரயச்சதி குரு பிரீதம், குரு சந்தோஷம் அடையணும். இதனால் மனம் மகிழ்ந்த பெருமை வாய்ந்த பிருகுவம்சத்திய அந்தணர்கள் இப்படி அந்த பிருகுவம்சத்தினுடைய அந்தணர்களுக்கு இப்படி உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுறானே அப்படின்ட்டு அதனால் சந்தோஷம் அடைந்த அவர்கள்லாம் அந்த பிருகுவம்சத்துடைய அந்தணர்கள், சுக்கராச்சாரியர் முதலானவர்கள் விண்ணுலகை வெற்றி கொள்ள, தேவலோகத்தை வெற்றி கொள்ள விரும்பும் பலிக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேக முறைப்படி பட்டாபிஷேகம் செய்வித்து விஸ்வஜித்து என்னும் வேள்வியையும் செய்வித்தார்கள். விஸ்வத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு யாகம். அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணால் விஸ்வத்தை ஜெயிச்சிடலாம். யாரும் அவனை ஜெயிக்க முடியாது. எல்லாம் குரு பிரசாதம். எடுத்தவனே குரு மகிமை எப்படி சொல்கிறது பாருங்க. பாகவதம் இந்த வாமனோத சரித்திரத்தில் பகவானே ததிகணத்தால் பகவானே யாசகம் பண்ணி தான் பலி சக்கரவர்த்தியை இருந்து பொருளை வாங்குறானே தவிர சண்டை போட்டு வாங்க முடியல. பகவானே நினச்சா கூட. அப்போ இந்திரன் சந்திரன்லாம் என்ன பண்ண முடியும் பாருங்கள், பின்னாடி பாருங்கள். குரு மகிமை பகவானோட உயர்ந்த ஒரு குரு.
அப்படின்றத இங்கே விளக்குறார் பாருங்க. அப்போ என்ன பண்ணுறா, விஸ்வஜித்து என்னும் வேள்வியையும் செய்வித்தார்கள் அந்த புதுவம்சத்து பிராமணர்கள், அந்த சுக்கராச்சாரியர் முதலானவர்கள். அப்போ என்ன பலி என்ன பண்ணுறான், வேள்விக்கான முறை வழுவாது ஹவிசுணவை வேள்வியில் தீயிலிட்டு, அந்த வேள்வியில் அக்னி ஆகுதி பண்ணுவாங்க இல்லையா, அந்த அவியுணவை வேள்வி தீயிலிட்டு அக்னி தேவனை வழிபட்டதும். குருமார்கள் சொல்கிற மாதிரி பலி அந்த யாகங்கள் முறை வழுவாது, அந்த வேள்விக்கான முறை வழுவாது அவியுணவை வேள்வி தீயிலிட்டு அக்னி தேவனை வழிபட்டதும். அந்த வேள்வி தீயிலிருந்து பொன்னாடைகளால் சுற்றப்பட்ட அழகான ஒரு தேர் வெளிவந்தது. தங்க பட்டங்கள்னால் அந்த தகடுகளால் அடிக்கப்பட்ட, அந்த ஆடைகளும் போட்டிருக்கு, தகடுகள் தங்க பட்டங்களால் அடிக்கப்பட்ட ஒரு ரதமானது வெளிவந்து தான் அந்த யாக குண்டத்திலிருந்து வெளிவந்து தான் அந்த தேரானது. குரு சொல்கிற மாதிரி ஆகுதி பண்ண உடனே அந்த குரு பிரசாதத்தினால அங்கே சுகாச்சார அனுபவத்தினால அங்கே யாக குண்டத்தில் தேர் வந்தது, ரதம் வந்தது, தேர் வெளிவந்தது. பின் சூரியனுடைய குதிரைகள் 7 குதிரைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சுருந்தா ஒரு பொழுதுக்கு உதயமாகுது அஸ்தமனமாகுதுன்னா அந்த ரதம், சூரியனுடைய ரதம் 7 குதிரைகள் எப்படி இருக்கும் அது மாதிரி அவ்வளோ பிரகாசமான குதிரைகள் வெளிவந்து தான். சூரியனுடைய குதிரைகள் போன்ற பச்சை நிறமுள்ள குதிரைகளும் சிங்கம் பொறித்த தேர்கொடியும், அந்த கொடியில் வந்துன்னா சிங்கக்கொடி, அந்த சிங்கக்கொடியோடு கூடிய அந்த ரதமானது அதே சமயத்தில் குதிரைகளும் பச்சை குதிரைகளும் வெளிவந்தன, சிங்கம் பொறித்த தேர்கொடியும் வெளிவந்தன. பின் தங்க கம்பிகளால் சுற்றப்பட்ட தெய்வீக தன்மை வாய்ந்த வில்லும், தங்க கம்பிகளால் சுற்றப்பட்டு தெய்வீக வில்லு வெளிவந்ததான். தங்க கம்பிகளால் சுற்றப்பட்ட தெய்வீக தன்மை வாய்ந்த வில்லும், குறையாத எடுக்கெடுக்க அம்புகள் குறையாதான் அம்புகள் வந்துகிட்டே இருக்குமா, அப்படிப்பட்ட அக்ஷயமான தூணிரம், அந்த முதுகரில் அம்பரை அது வெளியே வருதான். எடுக்கெடுக்க குறையாத அம்புகள் கொண்ட 2 அம்பரா தூணிகளும் திவ்யமான கவசமும், அந்த கவசத்தை யாராலும் பிளக்க முடியாது, அப்படிப்பட்ட தெய்வீக கவசம், அது திவ்யமான கவசமும் வெளிவந்தன. தாத்தாவான பிரகலாதன் எப்போதும் வாடாத பூக்களால் ஆகிய ஒரு மாலையையும், வாடாத மலர்களான புஷ்பங்களை அவர் ஒரு மாலையை கொடுத்தாராம், பரிசளித்தாராம். யார்? பலி சக்கரவர்த்தி. நீ போய் வெற்றியோடு தேவர்களை ஜெயித்து வருவாய் அப்படின்ட்டு பூக்களை ஒரு மாலையும். சுக்கராச்சாரியர் ஒரு சங்கம், அந்த சங்கநாதம் முழுனா இருதயம் நடுங்கி போயிடுமா எதிராளியுடைய இருதயம், அப்படிப்பட்ட சங்கநாதம் முழங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை சுக்கராச்சாரியர் குருநாதர் கொடுக்குறார். வாடாத பூக்களாகிய ஒரு மாலையையும் சுக்கராச்சாரியர் ஒரு சங்கையும் பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தார். எனக்கு பலி சக்கரவர்த்தின்னு சொன்னதான் ரொம்ப பிடிக்கும், பலி சக்கரவர்த்தி. இவ்வாறு அந்த அந்தன பெருமக்களால் வேள்வி தீயிலிருந்து பெற்று தரப்பட்ட போர் தளவாடங்களை உடைய பலி சக்கரவர்த்தி அவர்களாலேயே மங்கள ஆசீர்வாதம் செய்யப்பட்ட, பெரியோருடைய ஆசீர்வாதம் வேணும், பிராமணருடைய ஆசீர்வாதம், குருமாருடைய ஆசீர்வாதம், தாத்தாவாகிய பிரகலாதனுடைய பரம பாகவத பக்த சக்கரவர்த்தி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று பிறகு பிரம்மதேவரே வரார். பிறகு அவர்களை வலம் வந்து வணங்கினான். பெரியோரில் தாத்தாவை வணங்கினான், சுக்கராச்சாரியர் நமஸ்காரம் பண்ணான். அப்படி பின் தாத்தாவான பிரகலாதாழ்வனை வணங்கி உத்தரவு பெற்றான். குருமாரில் வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கள் பாதம் மீது சேவித்து பிரகலாதனை நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கி உத்தரவு பெற்றான். பின் மகாரதனாகிய பலி சக்கரவர்த்தி பிருகு வம்சத்து அந்தணர்களால் வழங்கப்பட்ட திவ்யமான ரதத்தில் ஏறி அமர்ந்து கவசம் அணிந்து வில் கத்தி கேடையும் அம்புரா தூணிகளை எடுத்துக்கொண்டு தன் தாத்தா அளித்த பிரகலாதன் அளித்த வாடா மலர் மாலையையும் அணிந்து கொண்டான். புஜங்களில் பொன்னாலான தோல்வலையும் காதுகளில் மகர குண்டலங்களும் பிரகாசித்தன. தேரேறி நிற்கும் பலி வேள்வி மேடையில் கொழுந்து விட்டெறியும் அக்னி போல ஒளியுடன் பிரகாசித்தான். அவன் எப்படி இருந்தான்னா மறுபடியும் படிக்கணும். புஜங்களில் பொன்னாலான தோல்வலையும் காதுகளில் மகர குண்டலங்களும் பிரகாசித்தன. தேரேறி நிற்கும் பலி சக்கரவர்த்தி வேள்வி மேடையில் கொழுந்து விட்டெறிய நெருப்பு எப்படி பிரகாசமோ அது மாதிரி தனியாக பிரகாசித்தானான். பலி சக்கரவர்த்தி கொழுந்து விட்டெறியும் அக்னி போல ஒளியுடன் விளங்கினான். பெரு வலிமை படைத்த அந்த மகாபலியுடன் அவனை போன்றே செல்வ செழிப்பு, பலம், ஐஸ்வர்யம் பெற்ற அசுர தான தலைவர்கள் தத்தம் படைகளுடன் வந்து சேர்ந்து கொண்டன. அவனோட 66 கோடி அசுரர்களும்
வந்து சேர்ந்து கொண்டார்கள். நிறைய அசுர படைகள் அவனை மாதிரியே பராக்கிரமசாலிகளாக, எல்லாம் குரு பிரசாதம், எல்லாரும் பலமூட்டப்பட்டவர்களாக, எல்லாரும் சஞ்சீவினி வித்தையினால் நிறைய பேர் சத்தவங்களாம் உயிர் பழிக்க வச்சிட்டார் சுக்கராச்சாரியார். பலி சக்கரவர்த்தியோட கூட நிறைய அசுரர்கள் அவரெல்லாம் பலம் பெற்றவர்களாக கிளம்பினாங்க. பகவானை ஒருத்தன் யாகத்தினால் சந்தோஷப்படுத்திட்டா அவனுக்கு என்ன கிடைக்காது? கலியுகத்தில் நாம சங்கீர்த்தன யஜ்ஞந்தான். அதனால் பகவான் சீக்கிரம் சந்தோஷம் அடைவான். அப்போது அவனை போன்ற செல்வ செழிப்பு, பலம், ஐஸ்வர்யம் பெற்ற அசுர தான தலைவர்கள் தத்தம் படைகளுடன் வந்து சேர்ந்து கொண்டனர். அவர்களை பார்த்தால் ஆகாயத்தையே விழுங்கி விடுபவர்கள் போலவும், கோபத்தால் சிவந்த கண்களால் 8 திசைகளையும் எரித்து விடுபவர்கள் போலவும் இருந்தது. பலி சக்கரவர்த்தி இப்பெரிய அசுர அவங்களே போட்டாங்க. ஃபஸ்ட்டு பலி போட்டுதான் பலி சக்கரவர்த்தின்னு போட்டாங்க. பலி சக்கரவர்த்தி பெரிய அசுர சேனைகளை அணிவகுத்து அழைத்து கொண்டு மண்ணையும் வெண்ணையும் நடுங்க செய்த வண்ணம் அனைத்து செல்வங்களும் நிறைந்த இந்திரன் பட்டணமான அமராவதியின் மேல் படையெடுத்தான். போய் முற்றுகையிட்டான் அமராவதி மேல் படை. தேவர்களின் ராஜதானியான அமராவதி நகரில், அந்த அமராவதி நகர சொர்க்கலோகத்தை வர்ணிக்கிறார். எப்படி இருக்கு பாரு அந்த சொர்க்கலோகம். தேவர்களின் ராஜதானியான அமராவதி நகரில் அழகிய நந்தனவனங்களும் பூங்காவனங்களும் நிறைந்திருந்தன. அங்கு ஆணும் பெண்ணுமான பறவைகள் இனிமையாக கூவுகின்றன. மது உண்டு மயங்கிய வண்டுகள் இனிது பாடுகின்றன. அங்குள்ள கற்பக விருட்சங்கள்லாம் இருக்குதான். கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சங்கள்லாம், எந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்தை அடியில் போய் நீ எதை கேட்டாலும், நல்ல பெட்டு வேணும், நல்ல பணம் வேணும், என்ன வேணும்னு கேட்டால் எல்லாம் உடனே நிறைவேற்றி கொடுத்துரும். அப்படிப்பட்ட கற்பக விருட்சங்களே அங்கே தோட்டங்களாக இருக்குதான், நிறைய மரங்கள். அப்படி கற்பக தருக்களில் இளந்தளிர்கள், பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்து, அந்த கற்பக விருட்சத்தில் பூக்கள் பழங்கள் அவ்வளோ சுவையுடையதாக இருக்கும். பூக்கள் பழங்கள் நிறைந்து, அதனால் அதன் கிளைகள் சற்றே வளைந்து, அந்த பூக்கள் பழம் நிறைஞ்சிருந்தாலும் கிளைகளை கொஞ்சம் அந்த பாரத்தினால் வளைஞ்சு காணப்படலாம். அதனால் அதன் கிளைகள் சற்றே வளைந்து தொங்குகின்றன. அங்குள்ள தடாகங்களில் அன்னப்பறவைகள், சாரச பறவைகள், சக்கரவாக பறவைகள், காரண்டவ பறவைகள் கூட்டங்களாக உலா வருகின்றன. மேலும் அங்கு தேவர்கள் தங்கள் தேவ மகளிருடன், அந்த தேவதைகளோட பெண்களோட தேவர்கள்லாம் நீர் விளையாட்டு, அங்கே ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த நீச்சல் அடிக்கிறது, அந்த நீர் விளையாட்டு விளையாடி மகிழ்கின்றனர். அங்கே மந்தாகினி அதுபோல் தடாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் விளையாடுறாங்க. அங்கே ஒரு பணக்கார வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அங்கே தேவலோகத்தில் நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அது மாதிரி அங்கே விளையாடுறாங்களாம். விண்ணுலகில் பாயும் கங்காதேவி அகழி போல அப்பட்டணத்தை சுற்றி பாய்கின்றாள். மேலும் அந்த பட்டணத்தின் நாற்புறமும் தீப்பிழம்பு போல் ஒளிரும் பொன்னால் ஆகிய உயரமான பெரிய மதிர் சுவர்கள், அதெல்லாம் இப்படியே தீப்பிழம்பு போல இருக்கும் மதிர் சுவர்கள், யாரும் முற்றுகையிடாதபடி பெரிய மதிர் சுவர்களும், அந்த சுவர்களில் ஆங்காங்கே போர் தளவாடங்கள் நிரம்பிய ஆயுத அறைகளும் அட்டாளகங்களும் விளங்கின. ஆயுத அறைகள்லாம் இருக்குமா. ஒரு ராஜா கோட்டை கட்டின அந்த கோட்டையில் மேலே ஒரு துர்க்கங்கள்லாம் வச்சுருப்பாங்களே, அது மாதிரிலாம் வச்சுருக்காங்களாம் சொர்க்கலோகத்தில். நாற்புற வாசல்களிலும் தங்கப்பட்டைகள் அடித்த பெரிய கதவுகள், நகரத்தின் நாற்புறம் படிக்கற்களால் ஆகிய கோபுரங்கள், நன்கு பிரித்து வகுக்கப்பட்ட தேரோடும் வீதிகள், இவ்வளவு பெருமைகள் அடங்கிய அந்த அமராவதி நகரை படைத்தவன் யாருன்னா விஸ்வகர்மா தான் இதை செய்தானா. அந்த சொர்க்கலோகத்தை நிர்மாணம் பண்ண விஸ்வகர்மா என்னும் தேவ சிற்பி. சபைகள் கூடும் இடம், விளையாடும் மைதானங்கள், அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு வர்ணிக்கிறார் அப்படியே சொர்க்கலோகத்தை. சபைகள் கூடும் இடம், அங்கங்கே சபைகள் நிறைய இருக்குது. கூடும் இடம், விளையாடும் மைதானங்கள், தேரோடும் பெரிய பெரிய பாட்டைகள் ஆகியன நிறைந்தது. அங்கு எப்பொழுதும் 10 கோடி விமானங்கள் 10 கோடி விமானங்கள் காத்து நின்றன. யார் வேணால் விமானத்தில் இருந்து விமானம்லாம் விளையாட்ட 10 கோடி விமானம் தான். அப்படியே அதில் உட்காந்தா ஜம்முன்னு எங்கே போக சொன்னமோ அங்கே போகுமா அந்த விமானங்கள்லாம். இதுதான் சொர்க்கலோக சௌக்கியங்கள்ன்றது. இந்த சொர்க்கலோக சௌக்கியங்கள் அனுபவிக்கிறது தான் ஆசைப்படுறாங்க நிறைய பேர். அதுக்கு தான் இந்த உலகத்தில் வேள்விகள்லாம் செய்து சொர்க்கலோகத்தை அடைய ஆசைப்படுறாங்க நிறைய பேர். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அப்படி வேள்விகள் செய்து சொர்க்கத்தை அடைந்தார்கள். யாகங்கள்லாம் செய்து தவம் பண்ணி சொர்க்கலோகத்தில், ஏன்னா சொர்க்கலோகத்தில் இவ்வளோ சௌக்கியங்கள் இருக்குது. விமானங்களில் நம்மளுக்கு விமானங்கள் ஏறி எங்கே வேணால் போகலாம், நினைச்சத்துக்கு போசனா போகும். கற்பக விருஷத்தில் எது கேட்டாலும் கொடுக்கும். அங்கே காமதேனு இருக்கும், கற்பக விருஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். கேட்டது நினைச்சது சாப்பிடலாம், சுகபோகமாக இருக்கலாம். அதான் தேவலோகம். 10 கோடி விமானங்கள் காத்து நின்றன. யார் வந்தாலும் ஏறிக்கலாம், ஏறி எங்கே போக சொன்னாலும் போவோம். பாடு வைரம் பதித்த பவழ மேடைகளும் மணிகள் பதித்த நார் சந்திகளும்
ஆங்காங்கே அழகுற விளங்கின. நிலைத்த இளமையும் அழகும் கொண்டு விளங்கும் அங்குள்ள பெண்கள் எப்போவும் இளமையாக இருப்பாங்களாம். பெண்கள்லாம் வயோதிகமே வராதாங்க. தேவர்களுக்கு வயோதிகம் கிடையாது. அந்த தேவ மகளிர்கள் ஆகிய அந்த பெண்களும் தேவதாசிகள்னு சொல்லுவாங்க சில பெண்கள். ரம்பை, மேனகை இவங்களாம். அவங்களாம் இளமையாகவே இருப்பாங்க. வயோதிகமே வராது. அப்படி இருப்பாங்களாம். நிலைத்த இளமையும் அழகும் கொண்டு விளங்கும் அங்குள்ள பெண்கள் எப்போதும் 16 வயதினரே, சியாமா என்னும் பருவத்தினரே, தூய்மையான ஆடை அணிந்த அவர்கள் தங்களது உடல் அழகினால் கொழுந்து விட்டெறியும் தீ போல் ஒளி மிகுந்திருந்தார்கள். தேவ மாதர்களது கூந்தலிலிருந்து நழுவி விழுந்த புதிய சௌகந்தி புஷ்பங்களின் நறுமணம் ஏந்திய மெல்லிய காற்று அந்த நகரின் வீதிகளிலே உலா வந்தது. அருமையாக இருக்குது. பொன்மயமான ஜன்னல்கள் வழியே வெளிவந்த நறுமணமிக்க வெண்மையான அகிர்கட்டையினுடைய வாசனை, அந்த புகை அழகாக அப்படியே மனம் கமழுதான். உள்ளே போகும்போது அப்படியே வாசனை கமழுதான், அகிர் மனம். பொன்மயமான ஜன்னல்களாம் அந்த மாளிகைகளில், தேவலோகத்தில் உள்ள மாளிகைகளில் அந்த ஜன்னல் வழியே வெளிவந்த நறுமணமிக்க வெண்மையான அகிர்புகை நிரம்பி வீதிகளை மறைத்தது. அவ்வழியே தான் தேவமாதர்கள் சென்று வருவது வழக்கம். ஆங்காங்கே முத்து விதானங்கள் அப்படியே தொங்கின. ரத்தினங்கள் பதித்த பொற்கொடிகளும் மற்றும் பல நிறமுள்ள கொடிகளும் விமானங்களில் பறந்தன. விமானங்களில் அந்த கொடிகள்லாம் பறகுது. மயில்கள், மாடப்புறாக்கள் மற்றும் வண்டுகள் இனிது கூவி பாடுகின்றன. அங்கே இயற்கை வளங்கள் செழித்து வருது. விமானங்களில் செல்லும் தேவ மாதர்களது இனிய பாட்டுக்கள் வேறு. இந்த மயில்கள் குயில்கள்லாம் பாடுறது வேறும், இந்த குயில்கள் வண்டு ரீங்காரம்லாம் இதெல்லாம் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த தேவ மாதர்கள பாடுறது இன்னும் சுவையாக இருக்கும். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேவமானது இனிய பாட்டுக்கள் வேறு. இவ்வாறு அந்த நகரமே மங்களகரமாக விளங்கியது. மிருதங்கம், சங்கு மற்றும் டமாரம், துந்துவி முதலிய தோர் கருவிகளின் இனிய தாளநாதமும், வீணை, புல்லாங்குழல், முரஜம், ரிஷ்டி முதலிய வாத்தியங்களின் நாதமும் ஒரு புறம் இசைத்தன. இந்த நாதங்கள்லாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டு அப்படி மேலத்தாள வாத்தியம் அப்படியே அந்த எப்பொழுதும் அந்த மங்கள ஒலிகள் கேட்டுக்கொண்டே இருக்குமா. ஒரு புறம் இசைத்தனர். கந்தர்வர்கள் தாளங்கள் முழங்கி இசைத்தனர். அப்சரஸ் பெண்டிகள் நர்த்தனம் ஆடினார்கள். இதனால் அமராவதி நகரமே எப்போ ஒரு சமயத்தில் இல்லை, எப்பொழுதுமே அப்படி தான் இருப்பாங்களாம். எப்போ மேலத்தாள வாத்தியங்களோட நல்லா குதூகலமாக ஆடின்னு பாடின்னு கொண்டாடி சந்தோஷமாக அங்கே கோயில்கள்லாம் கோவிண்டு அப்படி ஆனந்தமாக எப்போதும் மங்களகரமாக மகோத்சவமாக இருக்குமா. அந்த அமராவதி பட்டணமே அப்படி தான் இருக்குமா. எப்பொழுதும் சந்தோஷமாக தான், எப்பொழுதும் எளிமையாக இருக்கிறாங்க அவங்க. கந்தர்வர்கள் தாளங்கள் முழக்கி இசைத்தனர். அப்சரஸ் பெண்டிகள் நர்த்தனம் ஆடினார்கள். அப்சர பெண்கள்லாம் நர்த்தனம் ஆடினார்கள், அந்த தேவலோக ஸ்திரீகள்லாம். இதனால் அமராவதி நகரமே மனம் கவரும் தன் எழிலால் அதாவது அந்த அழகு தெய்வம், அந்த எழில் தெய்வம், அந்த எழில் தெய்வத்தையே வெற்றி கொண்டார் போல இருந்தது. இந்த எழில் பிறரால் வெற்றி கொள்ள இயலாத எழிலாக இருந்தது. அப்போது அந்த இடத்துல யாரால் போக முடியாதுன்னா, தர்மத்தை விட்டு விலகினவர்களாகிய அதர்மிஷ்டர்களால் அங்கே போக முடியாது. அதர்மம் செய்தவர்களால் அங்கே போக முடியாது. அப்படின்னா இப்போ அசுரர்கள்லாம் எவ்வளோ அதர்மங்கள் செய்திருப்பாங்களே, அப்படி எப்படி போனாங்க, பலி சக்கரத்துலாம் எப்படி போனாங்க அப்படின்னா, பலி சக்கரவர்த்தி மகாத்மா சரி, மற்ற அசுரர்கள்லாம் எவ்வளோ அதர்மம் செய்திருப்பாங்க. குரு பிரசாதம் இருந்தால் நீ அதர்மிஷ்டனாக இருந்தாலும் உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அது சுக்கராச்சாரியுடைய குரு பிரசாதம். அதான் புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அறநெறி பிறந்தவர்கள், அதாவது அறநெறி விட்டவர்கள், அதாவது தர்மத்தை விட்டு விலகி அதர்மிஷ்டர்கள் அவர்கள் போக முடியாது. தீயவர்கள் போக முடியாது. ஜீவஹிம்சை செய்பவர்கள் போக முடியாது. போக்கிரிகள், அகங்காரம் உடையவர்கள், காமப்பித்து கொண்டவர்கள், பேராசைக்காரர்கள் ஆகியோர் இந்த நகருக்குள் நுழைய முடியாது. இந்த அமராவதி பட்டணத்தில், சொர்க்கலோகத்தில் நுழைய முடியாது. தீய குணம் அற்றவர்களே சாத்விகமானவர்கள் தேவர்கள் தான் அங்கு செல்ல முடியும். அப்போ இவரெல்லாம் எப்படி போனாங்க? அசுரர்கள்லாம் துஷ்ட குணம் படைத்தவர்களாக இருப்பாங்களே அசுரர்கள்லாம். குரு பிரசாதம், அவ்வளோதான். ஒரு குரு அனுகிரகம் கிடைச்சிச்சுன்னா, சுக்கராச்சாரியன் அனுப்பிச்சி வச்சாருன்னா இவங்களை தாராளமாக போகலாம். திரிசங்குக்கு தனி சொர்க்கத்தை நிர்மாணம் பண்ண விஸ்வாமித்திரர் மாதிரி குரு பிரசாதத்தினால திரிசங்கு சொர்க்கத்தை தனி ஒரு சொர்க்கத்துக்கே அதிபதி ஆன மாதிரி திரிசங்கு சொர்க்கம்
அது மாதிரி குரு பிரசாதத்தினால் எதையும் அடைய முடியும். அதுதான் விஷயம். அப்போது இதை நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்லாம். அசுரர்களது சேனை தலைவனாகிய பலி தனது பெரும் படை கொண்டு அமராவதி நகரை சுற்றி 40 முற்றுகையிட்டான். சுக்கராச்சாரியர் அளித்த பெரும் சங்கை எடுத்து ஊதியவுடன் சங்க முழக்கம் பண்ணுறான். யுத்தத்துக்கு அழைக்கிறான் வாங்கன்னு சங்க முழக்கம் பண்ணி ஊதியவுடன் அதன் ஒளி தேவ மாதர்களுக்கு பெரும் பயத்தை, பெண்களுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. அந்த சங்க முழக்கம் அதான் சொல்கிறேன், இருதயம் நடுங்க. அப்படியேப்பட்ட சங்க நாதம், அப்படிப்பட்ட சங்கத்தை சுக்கராச்சாரியர் கொடுத்தார் பலி சக்கரத்தினுடைய வெற்றிக்காக. அதன் ஒளி தேவ மாதர்களுக்கு பெரும் பயத்தை அளித்தது. பலியின் போர் ஆயத்தங்களை கண்ட இந்திரன் தேவர்கள் அனைவருடனும் சென்று தங்கள் குருவான வியாழ பகவானிடம் முறையிட்டான். குருவே, நம் முன் விரோதியான பலியின் இந்த போர் முயற்சியை கண்டால் நாம் அதை எதிர்த்து நிற்க முடியாதென நினைக்கிறேன். யாருடைய சக்தியால் இவனுக்கு இத்தனை பலம் கிடைத்தது அப்படின்னு இந்திரன் வியாழ பகவான், குரு பகவான் தன் குருநாதத்தை போய் கேட்குறான். இந்திரன், இப்பொழுது பலியை எவனும் எவ்விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கானா, பிரளய காலாக்னி மாதிரி வந்திருக்கானா, ஊழித்தீ போல் இருக்கானா, அப்படியே எரிச்சிடுவோம் போல இருக்கே. அவ்வளோ நிறைய படைகளோடு சேர்ந்து அப்படியே மகா பழம்பாக தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறானே. அப்படி ஒரு மகா பராக்கிரமசாலியாக ஆயுதங்கள்லாம் பார்த்தா நிறைய ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கான். நம்மளை அப்படி இந்த சொர்க்கலோகத்தை நாக்கால் நக்கிடுவோம் போல இருக்கு, 10 திசைகளை எரிச்சிடுவோம் போல இருக்கு, அப்படி இருக்கானே அப்படின்றார். ஊழித்தீ போல வளர்ந்து நிற்கிறான். தன் வாயினால் இந்த பிரபஞ்சத்தையே விழுங்கி விடுபவன் போலவும் நாவினால் 10 திசைகளையும் ருசிப்பவன், நாவினாலே நக்கிடுவோம் போல இருக்கு 10 திசைகளையும். அப்படிப்பட்ட பராக்கிரமம். இந்த திசைகள் 10 திசைகள் ஒன்றுமே இல்லை, அது நாக்கால் அப்படியே நக்கிடுவோம் ஈஸியாக, மொத்தத்தையும் சாப்பிட்றோம், அப்படியே முழுங்கிடுவோம் போல இருக்கு 10 திசைகளையும். அப்படி இருக்கானே அப்படின்றார். 10 திக்குகளையும் ருசிப்பவன் போலவும் கண்களிலிருந்து வெளிவரும் தீப்பொறிகளால், அவன் கண்களிலிருந்து தீப்பொறிகள் வெளியே வருதான். அவ்வளோ தேஜஸ்வியாக பிரகாசம் பலி சக்கரவர்த்தி. அவன் கண்களிலிருந்து வெளிவரும் தீப்பொறிகளால் 8 திசைகளும் கொளுத்து விடுபவன் போலவும் இருக்கிறானே, இது எப்படி அப்படின்ட்டு இந்திரன் கேட்குறார் பிரகஸ்பதி இடத்துல. என் பகைவனது எவராலும் பொறுக்க இயலாத சக்திக்கு காரணம் என்ன? தயவு செய்து கூறுங்கள். இவ்வளவு திறனோடு போர் புரிய வந்திருக்கும் இந்த பலிக்கு உடல் வலிமை, மன வலிமை மற்றும் பொறிப்புலன்களின் வலிமைகள் எங்கிருந்து கிடைத்தன? இந்த இந்திரியங்கள் பலம், உடல் பலம், மனோபலம் இதெல்லாம் எங்கிருந்து அவனுக்கு கிடைச்சிது? இவ்வளோ ஆள் பலம், கட்டு பலம், அதே போல் இவ்வளோ போர் சாமான்கள் இத்தனை பலங்களும் கொண்டு வந்திருக்கானே, எங்கேருந்து இவனுக்கு கிடச்சிது? இவனை தான் நான் கொண்டுட்டேனே, இவனை நான் போரில் ஈஸியாக அசுரலை தோக்கடிச்சுமே, இப்போ இவ்வளோ பலம் இவனுக்கு சேலை சைன்யங்களோடு பார்த்தா நாக்காலே நக்கிடுவோம் போல இருக்கு, வாயால் குடிச்சிடுவோம் போல இருக்கு, கண்ணால் எரிச்சிடுவோம் போல இருக்கு, சொர்க்கலோகத்தில் நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. அப்படி இருக்கான பயங்கர பெரிய நிறைய படைகளை திரட்டி நிறைய ஆயுதங்களோடு வந்திருக்கானே அப்படின்னு பயந்துட்டான் இந்திரன். கெடுகெடு நடுங்கி போயிட்டான் இந்திரன். நடுங்கி போய் பிரகஸ்பதி இடத்துல போய் விண்ணப்பிச்சுக்கிறான். அப்போ தான் பிரகஸ்பதி சொல்கிறார், அப்பா கரெக்டு தான் நீ சொல்கிறது. தேவகுரு வியாழ பகவான் பதில் கூறுகிறார், இந்திரனே, உன் பகைவனான பலிக்கு இத்தனை மேன்மை வந்ததற்கான காரணத்தை நான் அறிவேன். பரமனை பற்றியே கூறும் வேதத்தை நன்கு ஓதும் பிருகுவம்சத்து அந்தணர்கள் தங்கள் சீடனான பரமனை பற்றிய வேதங்கள்லாம் யாரை நோக்கி புகழ்கிறது? வாசுதேவ பராவேதா, வாசுதேவனுடைய புகழையே பாடுகின்றது வேதங்கள்லாம். புரியுதா? அந்த பகவானை வேள்வியினால் ஆராதித்தவர்கள் யாருன்னா சுக்கராச்சாரியர் பிருகுவம்சத்தவர்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். வேதத்தை நன்கு ஓதும் பிருகுவம்சத்து அந்தணர்கள் தங்கள் சீடனான பரமணியை பற்றியே கூறும் வேதத்தை நன்கு ஓதும் பிருகுவம்சத்து அந்தணர்கள். வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும், தமிழில் அருமையாக போட்டிருக்காங்க. தங்கள் சீடனான பலியின் திறனை எவ்வளோ, இந்த மொழிபெயர்ப்புக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சிடணும். கண்டிப்பாக இவ்வளோ அழகாக மொழிபெயர்த்து இதை போய் சந்தேகப்படலாமா? ஸ்லோகத்துக்கு கரெக்டான அர்த்தம் இருக்கா? நம்ம சந்தேகப்படக்கூடாது. அப்படியே தமிழில் கொடுத்தாங்களா, அப்படியே படிச்சுனே அப்படியே அனுபவிக்கணும். அருமையாக மொழிபெயர்த்துருக்காங்க. நம்ம அப்படியே படித்தது எங்கேயாவது நம்மளுக்கு பெரிய பண்டிதர்கள் சரி ஏதோ குறை கண்டுபிடிச்சி அதெல்லாம் பார்க்காத. எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ பெரிய பக்தி உண்டாக்கக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. லட்டாக அனுபவிக்கலாம். அப்படியே எவ்வளோ கதைகள் தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா படித்தா? அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாகவத்தில், புதையல் மாதிரி இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். இது தமிழில் படித்தா தான் நம்மளுக்கு புரியும். சம்ஸ்கிருதம் படித்தா நம்ம மூலப்பாராயணம் பண்ணால் கூட மூலப்பாராயணம் பண்ணுறவங்களுக்கு என்ன புரியும் சொல்லுங்க பார்க்கலாம். மூலப்பாராயணம் பண்ணுங்க, நான் தமிழ் சொல்ல சரி பண்ணால் நம்ம தமிழில் சரி மூலப்பாராயணம் பண்ணிட்டு தமிழில் படிங்க, மூலப்பாராயணம் பண்ணிவிடுங்க, தமிழில் படிங்க.
அந்த சப்தங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, உண்மைதான். அப்போ நம்ம எப்போ தான் கதைகளை தெரிஞ்சுக்கிறது? தமிழில் படித்தா தான் இவ்வளோ விஷயங்கள் தெரியும். அதனால் தமிழில் படிக்கணும். அதுதான் சொல்கிறேன். தேவகுரு வியாழ பகவான் பதில் கூறுகிறார், இந்திரனே, உன் பகைவனான பலிக்கு இத்தனை மேன்மை வந்ததற்கான காரணத்தை நான் அறிவேன். பரமனை பற்றியே கூறும் வேதத்தை நன்கு ஓதும் வேதத்தேனும் பண்ண பிருகு வம்சத்து அந்தணர்கள் தங்கள் சீடனான பலியின் திறனை பன்மடங்கு பெருக்க தங்களுடைய தவ வலிமைகள் எல்லாம் ஒன்று திரட்டி அவனிடம் அளித்துள்ளனர். தங்கள் தவ சக்தியை கொடுத்து அவனுக்கு பலத்தை மூட்டினார்களாம். பலி சக்கரவர்த்தி அவன் கூட இருக்கிற அசுரர்கள்லாம் அவனுக்கு பலம் உண்டாகும்படி செய்தார்களாம். அந்த அசுரர்களுக்கு பலம் உண்டாகும்படி செய்தார்களாம். யாருன்னா அந்த அந்தணர்கள் தன் தவ வலிமைகள்லாம் ஒன்றா திரட்டி அந்த தன் சிஷ்யனுக்கு அப்படி கொடுத்துருக்கார் குருநாதர். எவ்வளோ கருணை பாருங்கள் ஒரு குருக்கு சிஷ்யனத்தில். அதான் சொல்கிறேன், அந்த தங்களுடைய தவ வலிமைகள் எல்லாம் ஒன்று திரட்டி அவனிடம் அளித்துள்ளனர். அதனால் இவன் இவன் எதிர எவனை நிற்க முடியாது. ஒரு யமதர்மண்டலத்தில் ஒரு ஜீவன் நிற்க முடியுமா? அது ஜீவன் அழிஞ்சிடும். யமனை எதிர்த்து யாருன்னா போராடி ஜெயிச்சவங்க உண்டா? மரணத்தை ஜெயிச்சவங்க உண்டா? கிடையாது. அது மாதிரி தான் இப்போ பலி சக்கரவர்த்தி நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. இவனை ஜெயிக்க முடியாது, யமனை ஜெயிக்கிற மாதிரி. அதான் சொல்கிறார், காலனான யமதர்மராஜனின் எதிரில் எந்த ஜீவராசியாவது நிற்க முடியுமா? அதுபோலத்தான் இப்பொழுது சர்வசக்தனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர, பகவான் ஒருத்தனை தவிர இவனை எதிர்க்கிறதுக்கு சக்தி எவனுக்குமே கிடையாது. அந்த பலி சக்கரவர்த்தி எனக்கு குரு பிரசாதம். அதுபோல தான் இப்பொழுது சர்வசக்தனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர நீயோ அல்லது உன்னை போல் உள்ளவர்களோ, இப்போ இந்திரன் 33 கோடி தேவர்கள், இன்னொரு இந்திரன் இன்னொரு 33 கோடி தேவர்கள் சேர்ந்தா கூட இவனை ஒன்றும் பண்ண முடியாது பலி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பலம் பெற்றவனாக வந்திருக்கான். சொல்கிறார், உன்னை போல் உள்ளவர்களோ பலியை எதிர்த்து நிற்க இயலாது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் பகைவனான பலிக்கு தீயது வரும் காலத்தை எதிர்நோக்கி அவனுக்கு அழிவு காலம், அவனுக்குன்னு ஒரு வீழ்ச்சி காலம் உண்டாகும். எப்போதும் வெற்றியே அடைஞ்ச முடியாது ஒரு மனுஷன், தோல்வியும் வரும். இரவுன்னு வந்தால் பகலும் வரும், பகல்னு வந்தால் இரவு வரும், மழை காலம் வந்தால் வெயிலும் வரும், வெயில் காலம் வந்தால் மழை வரும் இல்லையா? அது மாதிரி மாறி மாறி இன்பம் துன்பம் சுகதுக்கம் இது மாறி வரக்கூடிய ஒரே எதுவுமே நிலையானது கிடையாது. அதனால் இவனுக்கு வீழ்ச்சி காலம் ஒரு டைமில் வரும். அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இப்பொழுது மறைந்து விடுங்கள். அதுதான் சொல்கிறார் பிரகஸ்பதி. தீயது வரும் காலத்தை எதிர்நோக்கி அதுவரை விண்ணுலகை துறந்து எங்கேயாவது சென்று வாழுங்கள், எங்கேயாவது மறைஞ்சி வாழுங்கள். அதுதான் அது இந்த தேவலத்தை விட்டு ஓடி போயிடுங்க. இப்போ அவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் மறைஞ்சிடுங்க, எங்கேயாவது ஓடிப்போங்க, எங்கேயாவது சென்று வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுவரை இந்த விண்ணுலகை இந்த சொர்க்கலோகத்தை திறந்து எங்கேயாவது சென்று வாழுங்கள். இந்த சமயம் வேத வித்துக்களான அந்தணர்களது சக்தியால், யாரே பிருகு வம்சத்தில் உள்ள பிருகு போன்ற அந்தணர்கள், சுக்கராச்சாரியர் போன்ற அந்தணர்களுடைய சக்தியால் பலி மேன்மேலும் வலிமை பெற்று விளங்குகிறான். அவனது சக்தி மிகவும் பெருகிவிட்டது. எப்போது அவன் அந்தணர்களை உதாசீனப்படுத்துகிறானோ, பிராமணர் துவேஷம் கூடாது அப்படின்றத சொல்கிறேன். பிராமணர்களில் துவேஷம் பண்ணக்கூடாது. எனக்கு பிராமணர்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாகவதெல்லாம் வச்சுக்கோ, எளிமையான தமிழில் படி, புரியும். அதே சமயம் பிரம்மஸ்ரீ சுந்தரம சுவாமி வாக்கில் ஸ்லோகங்களை படிக்க தெரிஞ்சுக்கினேன், மூலப்பாராயணம் பண்ண ஆரம்பித்தேன். தெரிஞ்சு அதாவது என்னென்னா அவர் சொல்கிற ஸ்லோகம் நமக்கு ஆசையாக இருக்கும், ஸ்லோகம் படிக்கணும்னு. அதில் மூலப்பாராயணம் படிங்க. ரொம்ப எப்போ அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கு தான் எளிமையான தமிழில் படிக்க சொல்கிறேன். எளிமையான தமிழில் படித்தா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும், அதுக்காக சொல்கிறேன். ஆனால் பிராமணர்களை உதாசீனப்படுத்துவார். அதனால் எப்போது அவன் அந்தணர்களை உதாசீனப்படுத்துகிறானோ, அந்தணர்கள் யார், தன் குருமாரை சுக்கராச்சாரிய உதாசீனப்படுத்துகிறானோ, அலட்சியப்படுத்துகிறானோ, அப்பொழுது தான் அவன் தன் சுற்றம் சூழ அழிவை அடைவான் அப்படின்னு சொல்கிறார். தேவர்களின் நன்மை தீமைகள் அறிந்த தேவகுரு, தேவர்களுக்கு எது நன்மை தீமை தெரிஞ்சு ஆலோசனை சொல்கிறார். அறிந்த தேவகுரு தேவர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறவே, ஒரு சமயத்தில் இதே சுக்கராச்சாரியர்னால இப்போ வாழறான், அதே சுக்கராச்சாரியர் அவமதிச்சதுனால இவன் மொத்தம் அழிவை அடைய போகிறான், மொத்தத்தையும் இழக்க போகிறான், மொத்த செல்வத்தையும், தன் குடும்பத்தோட நடுத்தரில் நிற்க போகிறான். அப்போது அந்த காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அப்போ நீங்கள் இந்த இடத்த அடையலாம், சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்ட்டு பிரகஸ்பதி ஆலோசனை சொல்கிறார். தேவர்களின் நன்மை தீமைகளை அறிந்த தேவகுரு தேவர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூறவே,
அவர்களும் அந்த தேவர்களும் தம் இஷ்டப்படி மாறுவேடம் அணிந்து கொண்டு அந்த தேவலோகத்தை விட்டு சென்றனர், விண்ணுலகை விட்டு சென்றனர். தேவர்கள் விண்ணுலகை விட்டு வெளியே சென்றதும் விரோசனன் தனையனான விரோசனுடைய புத்திரனாகிய மகாபலி சக்கரவர்த்தி தேவர்களின் இருப்பிடமான அமராவதி நகரை தன் தலைநகராக்கி கொண்டு உலகங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான். இப்போது இந்தியா முழுவதும் டெல்லி தலைநகராக வைத்தவங்க இந்தியா முழுவதும் ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி, அது மாதிரி தேவலோகத்தை தலைநகரமாக கொண்டு மொத்த 3 லோகத்தையும் அவன் ஆட்சி புரிந்தான் பலி சக்கரவர்த்தி. தங்கள் சீடனிடம் அன்பு கொண்ட பிருகு வம்சத்து அந்தணர்கள் இப்போ இந்திரலோகத்தை ஜெயிச்சிட்டான், இந்திரலோகத்தை கைப்பற்றிட்டான். ஆனால் இது நிரந்தரமாக்கி கொள்றதுக்கு என்ன பண்ணால் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் தான் இது நீடிச்சு இந்திரனே வர முடியாதபடி பலி சக்கரவர்த்தி இந்திரனாக இருக்க முடியும் அந்த சொர்க்கலோகத்தை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிருகு வம்சத்தரெல்லாம் யோசித்து நம்ம சிஷ்யனுக்கு இதை நிரந்தரமாக்கிக்கணும், இந்த சொர்க்கலோகத்தை இப்போ பிடிச்சிட்டான் ஆள்றான், அதை நிரந்தரமாக்கிக்கணும், அவன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு இந்திரலோகம் நிலைச்சி நிற்கும், அப்போ அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால் தன் சீடனிடம் அன்பு கொண்ட பிருகு வம்சத்து அந்தணர்கள் விஸ்வஜித்து வேள்வி செய்து உலகங்களையும் தனதாக்கி கொண்ட தங்கள் சீடனான பலிக்கு தங்களையே நம்பி சரணமடைந்து பெற்ற இந்திர பதவியை நிலையாக அகப்படுத்தி கொள்வதற்காக 100 அஸ்வமேத வேள்விகளை செய்வித்தார்கள். விஸ்வஜித்து உலகத்தை செய்யக்கூடிய ஒரு யாகத்தை பண்ணி இந்திரலோகத்தை கைப்பற்றிட்டான்ப்பா, ஆனால் அது நிரந்தரமாக்கி கொள்ள நம்ம 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும், அதை செய்வித்தாரலாம். அந்த யாகங்கள் 100 அஸ்வமேத யாகம் பூர்த்தி ஆகாதபடி நடுவில் தடை பண்ணது யாருன்னா வாமனர் தான். ஆனால் அது பூர்த்தி ஆகிட்டா இந்திரன் நிரந்தரமாக சொர்க்கலோகத்தை வர முடியாது. பலிச்சக்கரவர்த்தி தான் இந்திரனாக இருப்பான். அப்போ இந்திரனுக்கு சொர்க்கலோகத்தை பெற்றுக் கொடுக்கறதா அதிதிக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா பகவான். அதனால தான் அந்த வேள்வி நடுவில் தடுத்து அந்த வேள்வி 100 அஸ்வமேத யாகம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நடுவில் தடை பண்ணிட்டார் யார், வாமனர் 3 அடி மண்ணை யாசிச்சு. அதுதாங்க அந்த வேள்விகளின் மகிமையால் பலியின் புகழ் என்னும் முழு நிலவு 8 திசைகளிலும் உலகம் எங்கும் பரவியது. ஒரு முழு நிலவு வெளிச்சம் எப்படி பரவுதோ அது மாதிரி இவனுடைய புகழ் இந்த வேள்வி 100 அஸ்வமேத யாகம் பண்ணுறானே இந்த புகழானது பலி சகோதரி புகழ் எங்கும் பரவி போச்சான் 8 திசைகளிலும். உலகங்கள் என்றும் எங்கும் பரவியது. நட்சத்திரங்களின் நடுவில் அவற்றின் மன்னனான சந்திரன் போல் அவன் பிரகாசித்தான். அசுர்களுக்கு நடுவில் பலி சகோதரி நட்சத்திரங்கள் நடுவில் சந்திரன் போல பிரகாசித்தான். அவ்வளோ பிரகாசமாக இருந்தாங்களாம் அவங்களாம், தேவர்கள் போல. அந்த அந்தணர்கள்னால் பிராமணர்களுடைய அருளால் தான் பெற்ற உயர்ந்த உலக அரசு செல்வத்தை முழுமை பெற்றதாக உணர்ந்த பலி பெருமனத்தோடு தாராள மனசோடு அனுபவிக்கலானான். அந்த செல்வ சௌக்கியத்தை தான் சொர்க்கலோக சௌக்கியத்தை அனுபவிச்சிருக்கான். அடுத்தது 16வது அத்தியாயம். 16வது கஷ்யபர் அதிதிக்கு பயோவிரதத்தை உபதேசித்தது. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பரிசுத்தே, தேவர்கள் கண்காணாமல் மறைந்து போனவுடன் அசுரர்கள் விண்ணுலகையை கைப்பற்றிய போது தேவர்களது தாயாகி அதிதி தேவி தான் அனாதையாகி விட்டதாக எண்ணி மிக்க வருத்தம் அடைந்தாள். அதிதி திதியினுடைய புத்திரர்கள் தைத்தியர்கள் அசுரர்கள். அதிதியினுடைய புத்திரர்கள் தான் தேவர்கள், இந்திராதி தேவர்கள், புரிஞ்சுக்கணும். அதனால் தன்னுடைய பிள்ளைகள் சக்கலத்தி, தன்னுடைய தங்கை கஷ்யபருடைய மனைவி தான் அதிதி திதி எல்லாமே. ஆனால் திதியுடைய புத்திரர்கள் அசுரர்கள். அப்போது அதினுடைய புத்திரர்கள் தேவர்கள். அப்போது கஷ்யபருக்கு 2 பேரும் புத்திரர்கள் தான், தேவர்களும் புத்திரர்கள் தான், அசுரர்களும் புத்திரர்கள் தான். அதனால் 2 இடத்துலையும் அவர் சமமாக இருப்பார் கஷ்யபர். இப்போ ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பரிசுத்தே, தேவர்கள் கண்காணாமல் மறைந்து போனவுடன் அசுரர்கள் விண்ணுலகை கைப்பற்றிய போது தேவர்களது தாயாகி அதிதி தேவி தான் அனாதையாகி விட்டதாக எண்ணி மிகவும் வருத்தம் அடைந்தார். வெகு காலமாக சமாதி நிலையில் சமாதி நிலையில் இருந்த கஷ்யபர் மகரிஷி அவர் பார்த்துட்டார் ஞான திருஷ்டியில். அதிதியை வருத்தப்படுறாளே என்னன்னு பார்க்கலாம் சரின்ட்டு சமாதி கலைஞ்சி அதிதேவியுடைய ஆசிரமத்துக்கு வரார் கஷ்யபர். இருந்த பகவான் கஷ்யப முனிவர் ஒரு சமயம் சமாதி கலைந்து அதிதியின் ஆசிரமம் வர அங்கு மகிழ்ச்சியோ ஒரு அமைதியோ இல்லாதது கண்டார். ராமங்கலமாக அப்படியே வெறிச்சோடி போயிருக்கு. எதுவும் ஒரு சுத்தபத்தமாக இல்லை, அப்படியே போட்ட விஷயங்கள் அப்படியே போட்ட சாமான்கள் அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. அதிதி தேவியை பார்த்தா கலங்கி போயிருக்கா. அப்போ குருகுல மன்னனே, அங்கு வந்த கஷ்யபர் தன் ஆசனத்தில் அமரவே அதிதி தேவி தன் கணவரை முறைப்படி உபசரித்தாள்.
அப்பொழுது தன் மனைவியின் முகம் வாடியிருப்பதை கண்ட கஷ்யபர் அவளிடம் கேட்டார். மங்களமானவளே, இப்போது பிராமணர்களுக்கு ஏதாவது பேராபத்து நேர்ந்ததா? அறநெறிகளை தவறாது முறைப்படி செய்து வருகிறாயா? நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற? கவலைக்கு என்ன காரணம்? பிராமணர்களுக்கு ஏதாவது சேம குறைவா? இல்லை நீ தர்மங்கள் ஏதாவது குறைஞ்சிட்டியா? தர்மத்திலேருந்து நழுவிட்டியா? அதனால் வருத்தப்படுறியா? அப்படின்ட்டு கேள்விகள் கேட்குறார். தவறாது முறை இல்லை தர்ம நெறிகளை சரியாக தவறாது முறைப்படி செய்து வருகிறாயா? இல்லை யமனுடைய பிடியில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஏதாவது நேரக்கூடாது மக்களை நினச்சி கவலைப்படுறியா? இந்த உலக மக்களை யமனுடைய பிடியில் சிக்கிறது காலத்தில் வசப்பட்டவர்களாகி அந்த மக்கள் நினச்சி ஏதாவது கவலைப்படுறியா? யமனுடைய பிடியில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஏதாவது நேரக்கூடாது நேர்ந்து விட்டதா? எல்லோரும் நலந்தானே அப்படின்னு கேட்குறார். நீ இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவளாச்சு நீ. அப்படி இருக்கும்போது யோக நெறியில் இல்லாதவர்களும், அதாவது என்னென்னா தியான யோகம்னு சன்னியாச யோகம்லாம் கடைப்பிடிக்காமல் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒருத்தன் கர்ம யோகம் செய்கிறான்னா அதுலேயே அவன் மோட்சம் அடைய முடியும். இல்லற தர்மத்தை செவ்வனை கடைப்பிடிச்சாலே அவனுக்கு ஸ்ரேயஸ் கிடைக்கும். அதான் இங்கே சொல்கிறார். யோக நெறியில் இல்லாதவர்கள் ஆயினும் இந்த இல்லற நெறியில் தன் கடமைகளை செவ்வனே செய்பவர்கள் யோக நெறியில் அந்த தியான யோகம் அஷ்டாங்க யோகம் சன்னியாசி யோகம் கடைப்பிடிக்கிற ஞான யோகத்தில் கடைப்பிடிக்கிற அவங்களுக்கு எந்த மோட்சம் சித்திக்குமோ அந்த மோட்சம் கர்ம யோகத்தில் இல்லற தர்மத்தில் ஈடுபட்டாலே சித்திக்கும் அப்படின்றார். அப்போ யோக நெறியின் பயனாகிய முக்தியை பெறலாம். அவ்வாறான இந்த இல்லறத்தில் உனக்கு அறம் பொருள் இன்பத்திற்கு ஏதாவது தடை நேர்ந்ததா அப்படின்றார். அல்லது நீ வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் போது யாராவது அதிதிகள் விருந்தாளிகள் வந்து அவர்களுக்குரிய விருந்தோம்பல் உன்னால் செய்யப்படாமல் அவர்கள் வெளிச்சென்று விட்டார்களா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கிறாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்களா கோபிச்சுட்டு அப்படின்ட்டு கேட்குறாரு. அது கூட அதனால் வருத்தப்படுறியா? அப்படி யாருன்னா ஒரு அதிதி வந்தாங்கன்னா ஒரு தண்ணி கூட கொடுக்காம அவங்கள வெறுங்கையில அமிச்சா அது பெரிய பாவம் அப்படி சொல்லப்படுது. விருந்து உன்னால் செய்யப்படாமல் அவர்கள் வெளிச்சென்று விட்டார்களா? அல்லது உன்னால் எழுந்திருந்து முகமன் கூறி வந்தவங்களும் எழுந்து நமஸ்காரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த முகம் கூடி வரவேற்கலன்னா சுவாகதம் தே நமஸ்தபி அப்படின்ட்டு பலிசகத்துக்கு வரவேற்க போகிறோம். அது மாதிரி வந்தவங்கள வான்னு சொல்லி கூப்பிடாம அப்படியே முறைச்சினே இருந்தால் அது பெரிய தப்பு. அது மாதிரி எழுந்திருந்து முகமன் கூறி அவர்களை வரவேற்க உபசரிக்க முடியவில்லையா? அப்படி வரவேற்காமல் விட்டுட்டியா அப்படின்ட்டு கேட்குறாரு. பின் எதனால் உன் முகம் வாடி இருக்கிறது? வந்தவங்கள வான்னு கூட சொல்லாமல் எழுந்திருத்திட்டியா? அதுபோல் ஏதாவது தர்மம் குறை ஏற்பட்டுதா? அப்படி யாருன்னா அதிதிகள் வந்தாங்கன்னா விருதுகள் வந்து நீ உபசரிக்கலன்னு சொன்னால் ஒரு தண்ணி கூட கொடுக்கணும்னு சொன்னால் அது வீடு இல்லை, அது நரிகள் வசிக்கக்கூடிய பொந்து, அது வீடு இல்லை அப்படின்னு சொல்ல போகிறார். எந்த வீடுகள் வந்த விருந்தாளிகளுக்கு தண்ணீர் மட்டுமாவது தந்து உபசரிக்காமல் வந்தவர் அப்படியே திரும்பி செல்வாராயின் அது வீடல்ல, உண்மையில் அது நரிகள் குடியிருக்கும் பொந்தாகும் அப்படின்றார். அன்பானவளே, நான் வெளியே சென்றிருந்த போது நீ மனம் வருந்திருக்கலாம். அதனால் ஒருவேளை ஹோமம் செய்யப்பட வேண்டிய நேரத்தில் தக்ஷணாக்னி, கார்கபத்தியம், ஆவகனியும் என்னும் 3 அக்னிகளிலும் அவிசுணவு கொண்டு ஹோமம் செய்யாமல் விட்டுவிட்டாயா? எதனால் நீ கவலைப்படுற அப்படின்ட்டு இத்தனை கேள்விகள் கேட்குறார். இதில் ஏதாவது தவறிட்டியான்னு கேட்குறார். அந்தணர்களும் அக்னியும் சகல தேவதா ஸ்வரூபமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனது திருமுகம். பிராமணர்களும் அக்னியும் பகவானுடைய முகமா. சகல தேவதா ஸ்வரூபனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனது திருமுகம். ஆகவே இல்வாழ்வான்னா இல்லறவாசி, கிரகஸ்தாசிரமி, குடும்பஸ்தன் வந்து இவர்களை முறைப்படி பூஜிப்பதால் விருப்பங்கள் அனைத்தையும் நல்கும் உயர்ந்த புண்ணிய உலகங்களை அடையலாம். அக்னி ஆராதனை பண்ணுறது அக்ரன்னா முதன்மையான இடத்தை அடைவான், உயர்ந்த இடத்தை அடைவான். அது பிராமணர்கள் உபாசிக்கிறது. அவரெல்லாம் உயர்ந்த புண்ணிய உலகங்களை அடைவானோ. ஏன்னா அவர்கள் வந்து அக்னியும் பிராமணர்களும் பகவானுடைய முகமாக பகவானை ஆசிரிக்கிறதுக்கு சமானம். விருப்பங்களத்தையும் நல்கும் உயர்ந்த புண்ணிய உலகங்களை அடையலாம். மன உறுதி கொண்டவளே, நீ என்றுமே மலர்ந்த முகத்துடன் இருப்பாயே. ஆனால் இன்று நீ வாடிய முகத்துடன் இருப்பதால் உன் மனநிலை சரியில்லை என நினைக்கிறேன். உன் மக்கள் அனைவரும் நலந்தானே அப்படின்னு இவ்வளோ கேள்வி கேட்ட உடனே அப்போ அதிதேவி பதில் சொல்கிறார். அதிதேவி கூறுகிறாள், வேத வித்தகரே,
அந்தணர்கள், பசுக்கள், இல்லற தர்மம் மற்றும் எனக்கும் எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. என் பிள்ளைகள் தான் கஷ்டப்படுறாங்க. அதை தான் சொல்ல போகிறேன். எனக்கும் எந்த குறையும் இல்லை. எல்லாரும் நலமே. இல்லற தர்மம் தவறாதவரே அப்படின்னு கஷ்யபரை பார்த்து சொல்கிறான் அதிதி தேவி. இல்லற தர்மம் தவறாதவர் நீங்கள். அதாவது அறம், பொருள், இன்பம் என்கிற முப்பேர்களையும் பெற்றுத்தரும் சிறந்த இடம் இல்லற வாழ்க்கை தான். அந்தணரே, தங்களையே என்றும் தியானித்து கொண்டிருப்பதால் ஆபகனியும், தக்ஷணாக்னி, கார்கபத்தியம் என்னும் 3 அக்னிகளும், விருந்தாளிகளும் அதாவது அதிதிகளும், பணியாளர்களும், துறவிகளும், எதையேனும் பெற விரும்பி வரும் மற்றவர்களும் அவர்களுக்கான முறையில் உபசரிக்கப்படுவதால் எந்த குறைவும் இல்லை. அதனால் எல்லா தர்மத்தையும் நான் செவ்வனே கடைப்பிடிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. பிரபு, தங்களை போன்ற பிரஜாபதிகள் நீங்கள் தானே எனக்கு அறநெறிகளும் உபதேசம் பண்ணி அந்த அறநெறிப்படியே நான் கரெக்டாக வாழ்க்கை நடத்துகிறேன். அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அதனால் தங்களை போன்ற பிரஜாபதிகள் எனக்கு அறநெறிகளை முறைப்படி கூறியுள்ளதால் என் மன விருப்பங்களும் கைகூடாமலா இருக்கும். என் மன விருப்பங்களும் எல்லாம் கைகூடி இருக்குது. நான் தர்மத்தை கடைப்பிடி தர்மத்துக்கான பலன்களும் கிடைச்சிருந்தா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் கஷ்டப்படலை, என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதனால் எனக்கு அறநெறிகளை முறைப்படி கூறியுள்ளதால் என் மன விருப்பங்களும் கைகூடாமலா இருக்கும். மரிச்சி மகரிஷியின் மைந்தரே, மரிச்சியுடைய புத்திரர் தான் கஷ்யபர். மைந்தரே, சத்வ ரஜோ தமோ குணத்தவர்களான இந்த மக்கள் எல்லோரும் தங்களது உடம்பிலிருந்து மனதிலிருந்து தோன்றியவர்களே. அப்போது சாத்வீகமான தன்மை கொண்ட ஜீவராசிகள், மனுஷர்கள், சாத்வீக, ராஜசம், தாமசம் இந்த முக்குணங்களான சிருஷ்டிகள்லாம் இருக்கே, இதெல்லாம் கஷ்யபர் மானசீகமாக சிருஷ்டி பண்ணாராம். அவருடைய உடல்லேருந்து சிருஷ்டி பண்ணாராம். மானசீகமாக உடலால் மனசால் சிருஷ்டி பண்ணவர்கள் தான் இந்த பிரபஞ்சமேவா. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் இல்லாமா. இது அதிதி தேவி சொல்கிறா கஷ்யபரை பற்றி. அதனால் மரிஷி மகரிஷியின் மைந்தரே, சத்வ ரஜோ தமோ குணத்தவர்களான இந்த மக்கள் எல்லாரும் தங்களது உடம்பிலிருந்தும் மனதிலிருந்தும் தோன்றியவர்களே. பிரபு, அசுரர்களோ தேவர்களோ யாராக இருப்பினும், அசுரர்களோ தேவர்களோ கஷ்யபருடைய புத்திரர்கள் தான். அதிதி புத்திரனுடைய தேவர்கள், திதியுடைய புத்திரர்கள் அசுரர்கள். மனுஷர்களும் அப்படி தான். நிறைய பேர் அவர் மனசால் சிருஷ்டி பண்ணியிருக்கார். மனுஷரில் உடலால் யாராக இருப்பினும் அவர்கள் தங்கள் மக்களாக இருப்பதால் தாங்கள் அவரிடம் சமமான அன்பு பெற்று கொண்டிருப்பது முற்றிலும் உண்மைதான். நீங்கள் எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிறது முற்றிலும். அதனால தான் எல்லாருடைய சேமத்தை பற்றி விசாரிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற. அவரிடம் சமமான அன்பு கொண்டிருப்பது முற்றிலும் உண்மைதான். இருப்பினும் சாக்ஷாத் பகவான் கூட, ஆனால் எல்லா இடத்துலையும் பகவான் கூட சமமாக இருக்கிறான். ஆனால் தன்னை சரணமடைந்த பக்தரிடத்தில் அதிக பிரியம் கொண்டிருக்கிறார். அது மாதிரி நீங்களும் என் இடத்துல பிரியம் கொண்டிருக்கணும், என் கஷ்டத்தை போக்கணும் அப்படின்ட்டு கேட்க போகிறான். பகவான் கூட தன்னை சரணமடைந்த அடியார்களது விருப்பத்தை தானே பூர்த்தி செய்து தருகிறார். தாங்கள் என் தலைவர், என் கணவர், என் தலைவர். நான் தங்களைத்தான் அண்டியிருக்கிறேன். ஆகவே என் மேன்மையை பற்றியும் சற்று நினைத்து பாருங்கள். விரதங்களை நெகிழாது கடைபிடிப்பவர் தாங்கள். என் மக்களின் பகைவர்கள். என் மக்களின் பகைவர்கள் யார்? என் மக்கள் யார்? தேவர்கள். என் மக்களின் பகைவர்கள் யார்? அசுரர்கள். என் மக்களின் பகைவர்கள் அவருடைய செல்வங்களையும் பதவிகளையும், யார்? தேவருடைய செல்வங்களையும் பதவிகளையும் பறித்து கொண்டார்கள். அது அசுரர்கள். அதை சொல்கிறான். பதவிகளையும் பறித்து கொண்டு விட்டார்கள். ஆகவே தாங்கள் தான் நம் மக்களை காத்துள்ள வேண்டும், நம் பிள்ளைகளை காத்துள்ள வேண்டும். மிக்க பலம் கொண்ட அசுரர்கள் எங்கள் செல்வம், ஆட்சி, புகழ், பதவி ஆகிய அனைத்தையும் வலுவில் பறித்து கொண்டனர். மேலும் எங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியே துரத்தி விட்டனர். இப்போது நான் துன்பக்கடலில் மூழ்கி தவிக்கிறேன். தான் பிள்ளை கஷ்டப்பட்டானா, தான் கஷ்டப்பட்டானா? கஷ்டப்படுறான். தங்களை விட எங்களுக்கு நன்மையை செய்பவர் வேறு யார் உள்ளர்? ஆகவே எங்களது மேன்மையை நாடுபவரான தாங்கள் என் பிள்ளைகள் தாங்கள் இழந்தவைகளை திரும்ப பெறுமாறு ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் உபாயத்தை நன்கு யோசித்து கூறுங்கள். ஸ்ரீ சுகர் கூறுகிறார். இவ்வாறு அதிதி தேவி கஷ்யபரிடம் வேண்டிக் கொள்ளவே அவரும் சற்றே சிரித்த வண்ணம் கூறலானார். இது என்ன இது? என் புள்ள, அவன் புள்ள, உன் தங்கச்சி புள்ள தானே அசுரர்கள், அதிதியுடைய புத்திரர்கள். ஆனால் தான் புள்ள மேலே எவ்வளோ கண்ணுங்க அர்த்தமாக இருக்கிறான். யார் ஆண்டாண்ண? அசுரர்கள் ஆண்டாண்ண யார்? உன் தங்கச்சி பிள்ளைங்க தானே ஆள்றாங்க. உன் பிள்ளை தான் ஆளணுமா என்ன? இதெல்லாம் மாயை தானே இதெல்லாம். அதான் கஷ்யபர் இங்கே சொல்ல போகிறார். இந்த அதிதி தேவி கஷ்யபர் வேண்டி கொண்ட அவர் சற்றே சிரித்த வண்ணம் சிரிக்கிறார். அவர் சிரித்த வண்ணம். இவளுக்கு தான் துன்பம், ஞானிகளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மகாத்மாக்களுக்கெல்லாம் கஷ்யப இது பஷ்யக, எல்லாத்தையும் சாட்சி மாத்திரம் பார்த்து கொண்டு இருப்பவர் தான் கஷ்யபர். அந்த பஷ்யகன்ற வார்த்தை வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த கஷ்யபர்
எல்லாத்தையும் சாட்சி மாத்திரம். தேவர்கள் அசுரர்கள் சண்டை போடுறதுன்னா 2 பேரும் யார்? 2 பேரும் என் பிள்ளைகள் தான். 2 பேர்த்துலேயும் யார் பக்கமும் பேச மாட்டார். சமமாக இருப்பாராம் கஷ்யபர். கஷ்யபன்னா பஷ்யக, அதுதான் கஷ்யபன் மாறிச்சு. பஷ்யகன்னா எல்லாத்தையும் சாட்சி மாத்திரம் பார்த்து கொண்டு இருப்பவர். அப்படிப்பட்ட ஞானி, மகா ஞானி கஷ்யப மகரிஷி. பகவானது மாயை பலம் உண்மையில் வியத்திற்குரியதே. பகவானி மாயை எப்படி விளையாடுது பத்தியா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த அன்பு என்ற பிணைப்பு, பற்று, பாசம், இந்த தலையினால், இந்த பந்தத்தினால, அன்பு தலையால் பிணைக்கப்பட்டுள்ளது. 50 பூதங்களால் ஆக்கப்பட்ட ஜடமான இந்த உடல் எங்கே? பிரகிருதிக்கு அப்பாலான சைதன்யமான ஆன்மா எங்கே? யாருக்கு யார் பிள்ளை, யார் கணவன், அவர்களுக்குள் என்ன உறவு? இதெல்லாம் ஏற்படுத்திக்கிறது எதுன்னா அஜ்ஞானம் தான் ஏற்படுத்துதான். இந்த உடலை நான் ஆத்மாவை மறந்து இந்த உடல் நான் நினைக்கிறது. அதே சமயத்தில் இந்த பஞ்சபூதங்களால் நான் அந்த உடலையே நான் நினைக்கிறது. பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானது இந்த உடம்பு, இது நான் நினைக்கிறேன், இது எனக்கு சொந்தமானது உடம்பு அப்படின்ற அந்த பஞ்சபூதங்கள் உனக்கு ஒத்துழைக்குது, உனக்கு ஒரு உடம்பு கொடுத்து. அப்போது 50 பூதங்களால் ஆக்கப்பட்ட ஜடமான இந்த உடல் எங்கே? ஜடம் இந்த உடல். இதுக்குள்ளே இருக்கிற சைதன்யமாக ஆத்மா தான் நீ. இந்த உடம்பு நீ கிடையாது. இந்த உடம்பு பஞ்சபூதங்கள். இந்த உடம்பு நீ கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவாகி அதுதான் நீ. அப்போது இந்த உடலுக்கு சம்மந்தமான இன்னொரு உடலை போய், இந்த உடம்பே ஒன்று சொந்தம் இல்லை, பஞ்சபூதம் சொந்தமானது, இன்னொரு உடலை போய் என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லின்னு இருக்கே, இதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் தான் காரணன்றார். ஜடமான இந்த உடல் எங்கே? பிரகிருதிக்கு அப்பால் சைதன்யமான ஆத்மா எங்கே? இந்த பிரகிருதியாகிய இயற்கை பிரகிருதி இருக்கே, ஜடமான உலகம், இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இந்த ஆத்மா, இந்த உடம்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மா எங்கே? அதுக்கு இது சம்மந்தமே இல்லையே. ஆனால் சம்மந்தப்படுத்திக்குது அஜ்ஞானம் தான் சம்மந்தப்படுத்திக்குது. யாருக்கு யார் பிள்ளை, யார் கணவன், அவர்களுக்கு என்ன உறவு, இதெல்லாம் அஜ்ஞானமே எல்லா உறவு முறைக்கும் காரணமாகிறது அப்படின்றார். அனைத்து ஜீவராசிகளின் இதய குகையில் குடியிருக்கும் பக்தர்களின் துயர் துடைக்கும் லோகனா. ஆனால் சரி, ஓகே, நீ எங்கெல்லாம் அண்டி இருக்கிற, உன் கவலை போக்கணும்னு சொல்கிற, உன் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, பதவி புகழெல்லாம் இழந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். அது என்னென்னா, லோகநாதன் ஆகிய பகவான்கள் தான் அது சாதிக்க முடியும். அனைத்து ஜீவராசிகளின் இதய குகையில் குடியிருக்கும் பக்தர்களின் துயர்களை துடைக்கும் லோகநாதனான பகவான் வாசுதேவனை ஆராதனை செய். அடியாருக்கு எளியவனான ஸ்ரீமன். ஒரு மகான்களை அண்டி இருந்ததுன்னா, நான் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பகவானை வழிபடு, அந்த உபாயம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் மகாத்மாக்கள். அடியாருக்கு எளியவனான ஸ்ரீமன் நாராயணன் உனது விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். பகவானிடம் கொண்ட பக்தி என்றுமே வீண் போகாது. உலகத்தில் எல்லா முயற்சியும் வீண் போயிடும். ஆனால் பகவானுக்கு பண்ணக்கூடிய பக்தி மட்டும் ஒரு கடுகளவு பண்ணால் கூட அது வீண் போகாது. அது மலையளவு பலன் தந்தே தீரும். கடுகளவு பக்தி பண்ணால் கூட அது மலையளவு பலனை தந்தே தீரும். அதனால் பகவானிடம் கொண்ட பக்தி என்றுமே வீண் போகாது. இதை தவிர வேறு சிறந்த உபாயம் எதுவும் இல்லை என்பது என் கருத்து அப்படின்னு கஷ்யபர் சொல்கிறார். அதிதேவி கேட்கிறாள், பிரம்மத்தை அறிந்தவரே, நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் லோகநாதனான பகவான், நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடியவர் பகவான் சங்கல்பம் பண்ண உடனே நிறைவேறும். நம்ம சங்கல்பம் நிறைவேறணும்னா அது பகவான் ஆண்டினா தான் முடியும். நினைத்தபடி முடிக்கும் லோகநாத பகவான் என் விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்காக நான் அவரை எந்த முறையில் ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அந்த முறை, நான் என் குமாரர்களுடன் பெரும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பகவான் என் விஷயத்தில் வெகு விரைவிலே மகிழ்ச்சி கொண்டு அருள் புரிவதற்கான வழிமுறையை தாங்கள் எனக்கு கூறுங்கள் என்று கேட்கிறார். இப்போ தான் பயோகரத்தை பற்றி சொல்ல போகிறார். கஷ்யபர் கூறுகிறார், அதிதி, முன்பொரு சமயம் பிள்ளை பேறு வேண்டிய நான் பகவான் பிரம்மதேவரிடம் இதைத்தான் கேட்டேன். பகவானை ஆராதித்து எனக்கு பிள்ளை பேர் வேணும், அதுக்கு என்ன வழின்னா, அப்போ பிரம்மதேவர் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணார். பகவானை ஆராதிக்கிறது தான் ஒரே வழி, அது பயோவிரத்தினால் அப்படின்ட்டு. இதைத்தான் கேட்டேன். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் விரைவில் மகிழ்வர செய்யும் எந்த விரதத்தை அவர் எனக்கு கூறினாரோ அதையே உனக்கு நான் இப்பொழுது கூறுகிறேன். பகவானை சீக்கிரமாக சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விரதம் இருக்குது. அந்த விரதத்தை பிரம்மதேவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கூறுகிறேன். பால்குணம் மாதம் அப்படின்னா பங்குனி மாதம்.
பங்குனி பால்குண மாதமாகிய பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறையில் முதல் 12 நாட்கள் பால் மட்டும் உணவாக ஏற்று மிகுந்த பக்தியோடு தாமரை கண்ணனாகிய பகவானை பூஜிக்க வேண்டும். நீர் கிடைக்குமானால் காட்டுப்பன்றி தோன்றிய குழியிலிருந்து மண்ணை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஓடும் நதியில் அமாவாசை திதி என்று நீராட வேண்டும். அவ்வாறு மண்ணை எடுக்கும்போது, ஹே பூமாதேவியே, ஜீவராசிகள் வசிக்க இடம் வேண்டி ஆதி வராகரூபியான பகவான் ரசாதல உலகிலிருந்து உங்களை பெயர்த்து எடுத்து வந்தார். உங்களுக்கு என் நமஸ்காரங்கள். தாங்கள் தான் என் பாவங்களை முழுவதுமாக அழித்தருள வேண்டும் என்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே மண்ணை எடுக்க வேண்டுமா. அந்த காட்டுப்பன்றியினால் கலரப்பட்ட அது பாதம்பட்ட அந்த மண்ணை ஆதி வராகமூர்த்தியே அப்படின்னு நினச்சி அவளை பூமி உத்தாரணம் பண்ணி அப்படின்ட்டு உங்களுக்கு நமஸ்காரம்ட்டு இதை சொல்லி நாம் உங்களுக்கு என் நமஸ்காரங்கள், தாங்கள் தான் என் பாவங்களை முழுவதுமாக அழித்தருள வேண்டும் என்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே மண்ணை எடுக்க வேண்டும். அந்த மண் எடுத்து தான் உடம்புல பூசிக்கின்னு அப்போது ஸ்நானம் பண்ணுவாங்க. அவ்வாறு நீராடிய பிறகு தனது நித்திய நைமித்திக கடமைகளை முறைப்படி முடித்து அதன் பின் அர்ச்சா விக்கிரகம், ஒரு விக்கிரகம் இருக்கு இல்லையா, அர்ச்சா விக்கிரகம், அந்த விக்கிரகம் பகவான் மூர்த்தி சாலக்கிரம சிலை வச்சுக்கலாம், இல்லாட்டி அர்ச்சா விக்கிரகம் மூர்த்தி இருக்குது. அதில் அர்ச்சா விக்கிரகம், வேதிகை, சூரியன், கலசத்தில் உள்ள தீர்த்தம், ஔபாசன அக்னி அல்லது தன் குருநாதருடைய திருமேனி ஆகிய ஏதாவது ஒன்றில் பகவான் ஒரு மனத்துடன் தியானித்து சூரியனத்தில் பகவான் சூரியனுக்குள்ளே இருக்கிற நாராயணனை உபாசிக்கலாம். அல்லது கலசத்தில் தீர்த்தம் வச்சு கலச தீர்த்தத்தில் பகவான் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது அர்ச்சா விக்கிரகம் பகவானுடைய சிலை இருந்தால் அதில் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை ஔபாசன அக்னிஹோத்திரம் அந்த அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னியில் பகவானை உபாசிக்கலாம். அல்லது தன் குருநாதருடைய திருமணி, குருநாதரே தெய்வமாக நினச்சி அவர் அப்படி பூஜிக்கலாம். அப்படி திருமேனி ஆகிய ஏதாவது ஒன்றில் பகவானை ஒரு மனத்துடன் தியானித்து பூஜை செய்ய வேண்டும். பின் இவ்வாறு தியானிக்க வேண்டும். பின் எப்படி தியானிக்கணும் அப்படின்னா, தியானித்து பூஜை பண்ணணும், புஷ்பங்களால் பூஜை பண்ணணும். அப்போது எப்படி தியானிக்கணும்னா, எம்பெருமானே, தாங்கள் என்றென்றும் இருப்பதால் சத்ஸ்வரூபி, நீங்கள் பிரகாசமான ஒளி வடிவமானதால் சித்ரூபி, அந்த சைதன்யமான அறிவு ஒளி பெற்றவர், அறிவு ஒளி வடிவமானவர் பகவான். அப்படிப்பட்ட சித்ரூபி, பரிபூர்ணர் ஆதலால் ஆனந்தரூபி, அப்படி சச்சித்த ஆனந்தரூபி. நீங்கள் உடலில் புகுந்து மறைந்து காணப்படுவதால் சகல ஜீவரூபி, சகல ஜீவராசிகளும் உடலுக்குள் புகுந்து பரமாத்மாவாக இருக்கிறதுனால சகல ஜீவரூபியாக இருக்கிறீங்க. உபாதியான மறைப்பு அற்றவர் ஆதலால் நிர்முக்தர், நிர்விசேஷர், துரியமாயும் இருப்பவர், அனைவராலும் கொண்டாடப்படுபவர், பக என்று சொல்லுக்கான 6 குணங்களும் நிரம்பியவர் பகவான். அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருப்பவர். அதேபோல் அனைத்து ஜீவராசிகளும் உங்களுள் நின்று நிலவுகின்றன. ஆகவே தங்களை வாசுதேவன் ஸ்வயம் பிரகாசன் என்று அழைக்கின்றனர். அனைத்து உலகங்களுக்குள்ளும் அதன் காரணபூதருக்கும் ஒரே சாட்சி தாங்களே. இவ்வளவு மகிமை பெற்ற தங்களை வணங்குகிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். குருநாதரை வணங்குறையோ, இல்லாட்டி அக்னியில் ஆராதனை பண்ணி, இல்லாட்டி சிலையில் பகவானை வழிபடுறையோ, அப்போது இதை அப்படியே படித்தா போதும். அப்படியே பகவானை வழிபடணும். வெளியில் இந்த பிரபஞ்ச வடிவாக தோன்றினாலும் தாங்கள் அணுவிற்கும் அணுவானவர், நுண்ணியர், ஜடமான பிரகிருதியாகவும் சித்தான புருஷனாகவும் இருப்பவர். தாங்கள் 24 குணகாரியங்களை அறிபவர். தாங்கள் குணங்களை கணக்கிட்டு கூறும் சாங்கிய சாஸ்திரத்தை தோற்றுவித்தவரும் தாங்களே. அப்படிப்பட்ட தங்களை வணங்குகிறேன். நமோ நமः. பிராமணியம், உதாயனீயம் என்கிற 2 கர்மங்களையும் தலைகளாக உடைய பிராத சவனம், மாத்தியந்தின சவனம், சாயம் சவனம் என்ற 3 சவனங்களையும் 3 கால்களாக உடைய 4 வேதங்களையும் 4 கொம்புகளாக உடைய காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பக்தி, திருஷ்டுப்பு, ஜகதி என்கிற 7 சந்தங்களையும் 7 கைகளாக உடைய ருக்வேத மந்திரங்களால் சஸ்திரமும், சாமவேத மந்திரங்களால் ஸ்தோத்திரமும், யஜுர்வேத மந்திரங்களால் யஜனமும் வேள்வியும் நடப்பதால் 3 மந்திரஸ்வரூபியான, தர்மமயனான, விருஷரூபரான, வேள்வி ரூபியான தங்களுக்கு எனது பல கோடி வணக்கங்கள், பல கோடி நமஸ்காரங்கள், பல கோடி வணக்கங்கள். தாங்கள் வலிமையை அருள்பவர் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும். உலகினுக்கு அடுத்தது, உலகினுக்கு நலம் அருளும் சிவனும், பிரளயத்தில் அழிக்கும் ஸ்ரீ ருத்தனும் தாங்களே. சகல சக்திகளுக்கும் இருப்பிடம் தாங்களே. தங்களுக்கு எனது நமஸ்காரங்கள்.
எல்லா வித்தியைகளுக்கும் சகல உயிர் பிராணிகளுக்கும் தலைவர் தாங்களே, தங்களுக்கு என் வணக்கங்கள். அடுத்த ஸ்லோகம். இந்த பிரபஞ்ச வடிவாகவும் அவைகளை இயக்கும் பிராணனாகவும் இவற்றை உள்ளடக்கிய ஹிரண்ய கற்பனாகவும் யோக பயிற்சியில் பெறக்கூடிய அனிமா முதலிய 8 வகை சித்திகளையும் தன் திருமேனியாக கொண்டவராகவும் யோக மார்க்கத்தை தோற்றுவித்தவரும் அந்த யோகமாகவே விளங்குபவருமான தங்களுக்கு என் வணக்கங்கள் பல பல. முழுமுதற் கடவுள் தாங்கள், சகல ஜகத் சாட்சியும் தாங்களே, உங்களுக்கு என் வணக்கங்கள். பதரிகாசிரமத்தில் நரநாராயண முனிவர்களாக விளங்குபவர் தாங்களே, பாவங்களை தொலைத்து ஒழிப்பவரான தங்களுக்கு பல கோடி வணக்கங்கள், பல கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை ஸ்லோகம் பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரா? 5 ஸ்லோகங்களால். இப்போ அடுத்தது, தங்களுடைய திருமேனியோ மரகதங்கள் போன்ற இளம் பச்சை, செல்வங்களுக்கும் அழகிற்கும் இருப்பிடமான திருமகள் தங்களது மனைவி, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய சகுணமூர்த்திகளை தன்னுள் கொண்ட நிர்குண தத்துவமான தங்களுக்கு என் வணக்கங்கள். பீதாம்பரதாரியான தங்களுக்கு என் நமஸ்காரங்கள். வேண்டிய, இப்போ ஆராய்ச்சா அடுத்தது, வேண்டிய வரங்களை வேண்டியவாறு அளிப்பவர் தாங்கள். வரம் அளிப்பவர்களில் தங்களை விட தாராளமான உடையவர் எவர்? தங்களை விட தாராளமான உடையவர் யார்? தாங்களே அனைத்து ஜீவராசிகளாலும் வேண்டப்படுபவர். ஆகவே தான் உண்மை அறிந்த அறிஞர்கள் தங்களுக்கான நன்மைகளை வேண்டி தங்களது திருவடி துகள்களையே போற்றி உகக்கின்றனர். 7 தங்களுடைய திருவடி தாமரைகளின் மகரத துகள்களையே பெற வேண்டிய தேவர்களும் திருமகளும் தங்களை சேவித்து போற்றுகின்றனர். இவ்வாறு எல்லையற்ற பெருமை கொண்ட தங்களுடைய திருவடி தாமரைகளின் மகரந்த துகள்களை பெற வேண்டிய தேவர்களும் திருமகளும் தங்களை சேவித்து போற்றுகின்றனர். இவ்வாறு எல்லையற்ற பெருமை கொண்ட தாங்கள் என்மேல் கருணை கொண்டு அருள் புரிய வேண்டும். இந்த 9 மந்திரங்களால், இந்த 9 மந்திரங்களால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை முதலில் ஆவாகனம் செய்து பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணியம் முதலிய உபச்சாரங்களால் சிரத்தையோடு பூஜிக்க வேண்டும், நம்பிக்கையோடு பூஜிக்க வேண்டும். நறுமணம், சந்தனம், மலர் மாலைகள் ஆகியவற்றால் முதலில் பூஜையை தொடங்கி பின் காராம்பசுவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்து பகவானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்து, இல்லை சாலக்கிராமம் இருந்தால் சாலக்கிராமம் அபிஷேகம் செய்து புஷ்பங்களால் பூஜைகள்லாம் பண்ணி மலர் மாலைகள்லாம் போட்டு பூஜைகள் பண்ணி பால் கொண்டு அபிஷேகம் செய்து வஸ்திரம் உடுத்தி பூணூல் அணிவித்து திருவாபரணங்கள் சாத்தி நறுமணம் கமழ் தூபம் காட்டி தீபம் ஏற்றி காட்டி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற 12 எழுத்து மந்திரம் ஓதி வழிபட்டு அந்த மந்திரங்களாலே தான் பகவானுக்கு பூஜைகள் பண்ணணும். துவாதசாட்சர மந்திரம் ஓதி வழிபட்டு அவ்வப்போது ஆச்சமனம் அளித்து, ஆச்சமனம்னா அச்சுதாய நம அனந்தாய கோவிந்தாய, அது ஆச்சமனம் சொல்லுவாங்க. அந்த ஆச்சமனம் அளித்து முறைப்படி பக்தியோடு பூஜிக்க வேண்டும். தன்னுடைய செல்வ செழிப்பிற்கு ஏற்றவாறு பாலில் வெந்த சம்பா அரிசியுடன், அதான் சக்கரை பொங்கல் செய்யறது சொல்கிறாருங்க. தன்னுடைய செல்வ செழிப்புக்கு ஏற்றவாறு பாலில் வெந்த சம்பா அரிசியுடன் நெய் வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட சம்பா அரிசி பொங்கலை இறைவனுக்கு நிவேதனம் செய்து பின் அந்த பொங்கலை கொண்டு துவாதசாட்சரி மகா மந்திரத்தால் ஹோமம் செய்ய வேண்டும். பின் பகவானுக்கு இதெல்லாம் உங்களால் செய்ய முடியல, அப்படி கேட்டுனே வாங்க. சிரவணம் பண்ணுறதே முக்கியம், சிரவணம் பண்ணுறதே பெரும் பாக்கியம். இதெல்லாம் அப்படியே கேட்டுனே வந்தால் போதும் இந்த கதை. பின் பகவானுக்கு தாம்பூலம் அளித்து பூஜைகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்ய முடிஞ்சால் செய்யணும், கண்டிப்பாக செய்ய முடிந்தவங்களும் செய்யலாம் இதெல்லாம். பின் பகவானுக்கு தாம்பூலம் அளித்து பூஜைகள் செய்ய வேண்டும். பகவானுக்கு நிவேதனம் செய்த பொங்கலை இறையடியார்களுக்கு அளித்து விட்டு தானும் உட்கொள்ள வேண்டும். அதன் பின் 108 முறை துவாதச இந்த மந்திரம், அதாவது என்னென்னா இந்த அக்னி ஆராதனை பண்ணுறது சொல்கிறேன். வேள்வியெல்லாம் பண்ணணும், இதுபோல் ஆகுதி பண்ணணும், இந்த சக்கரை பொங்கல் இதுபோல் ஆகுதி பண்ணணும் எல்லாம் இருக்குது இல்லையா. அந்த முறைகள்லாம் தெரிஞ்சவங்க செய்வாங்க, தெரியலன்னா பரவாயில்ல, பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டாவே போதும். சக்கரை பொங்கல் அதுவே பகவானுக்கு பூஜை தான். அதெல்லாம் சொல்கிறார். பொங்கல் இறையடி அப்படின்னு அந்த பகவான் நைவேத்தியம் பண்ணிட்டு பக்தர்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாம் சாப்பிடணும் பகவத் பிரசாதத்தை. இறையடிகளுக்கு அழித்து விட்டு தானும் உட்கொள்ள வேண்டும். அதன் பின் 108 முறை துவாதசாட்சரி மந்திரத்தை ஜபிக்க, 108 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவை ஜபிக்கணுமா. ஸ்துதிகளால் அவரை ஸ்துதித்து போற்ற, பாகவத்தில் நிறைய ஸ்துதிகள் இருக்குது. அந்த ஸ்துதிகளால் பகவானை போற்ற வேண்டும். ஸ்துதிகளால் அவரை ஸ்துதித்து போற்ற வேண்டும். மனநிறைவுடன் மகிழ்ச்சியோடு பிரதட்சிணம் செய்து 8 அங்கங்களும் தரையில் தோய விழுந்து வணங்க வேண்டும். 8 அங்கங்களும் பூமியில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும் பகவானை.
பகவானது நிர்மால்யமான புஷ்பத்தை தலையில் சூடிக்கொண்டு முதலில் ஆவாகனம் செய்த பகவானை வந்த வழியே தன் மூலஸ்தானமான இருப்பிடத்திற்கு போக விசர்ஜனம் செய்ய வேண்டும். பின் வசதிக்கேற்றவாறு குறைந்தது 2 அந்தணர்களுக்காவது 2 பிராமணர்களுக்காவது பாயசத்துடன் போஜனம் செய்விக்க வேண்டும். வடை பாயசத்தோடு சாப்பாடு போடணும். 2 பிராமணர்களுக்காவது தினமும் அது செய்யணும். தட்சிணை தாம்பூலங்களால் அந்தணர்களுக்கு மரியாதை செய்த பிறகு அவளை அனுமதி பெற்று சுற்றம் சூழ மிச்சம் மிகுந்திருக்கும் அன்னத்தை சாப்பிடும். அவர்கள் பிராமணர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிடணும். அன்னத்தை சாப்பிட வேண்டும். அன்றைய தினம் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மறுதினம் விடிவோரையில் காலையில் எழுந்து கண் விழித்து எழுந்திருந்து நீராடி தூய்மையாக நித்திய கர்மானுஷ்டானங்களை முறைப்படி முடித்து முன் கூறியபடியே மன ஒருமையுடன் இறைவனை பூஜிக்க வேண்டும். இவ்வாறு விரதம் முடியும் வரை தினமும் பாலினால் பகவானுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் புரிய வேண்டும். அதெல்லாம் கேட்கறதுக்கு மங்களகரமாக இருக்குது. அப்படி பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணி பகவான் நைவேத்தியம் பண்ணுறது எல்லாம் அமக்கலமாக இருக்கும். பகவானது பூஜையில் மிகுந்த ஆதரவும் நம்பிக்கையும் கொண்டு பாலை மட்டும் ஆகாரமாக ஏற்று இவ்விரதத்தை செய்ய வேண்டும். தினமும் அக்னியில் ஹோமம் செய்து அந்தணர்களுக்கு போஜனம் அளிக்க வேண்டும். இவ்வாறு பாலை மட்டும் ஆகாரமாக கொண்டு திருப்பி சொல்கிற பாலை மட்டும் ஆகாரமாக கொண்டு 12 நாட்கள் பகவானது பூஜை ஹோமம் பெரியவர்களுக்கு வந்தனம் மற்றும் அந்தன பெருமக்களுக்கு உண்டி அளித்தல் ஆகியனவற்றை தினமும் தவறாமல் செய்ய வேண்டும். பங்குனி மாத வளர்பிறை பிரதமை திதி முதல் நாள் முதல் அந்த மாத வளர்பிறை 13ஆம் நாள் திரையோதசி திதி வரை இந்த புணர்தலை விடுத்து பிரம்மச்சரியம் கடைபிடித்து தரையில் படுத்து 3 வேளைகளிலும் நீராடி பொய்களை தவிர்த்து தீயோர் சேர்க்கையும் விடுத்து சிறிய பெரிய சுகானுபவங்களை நீக்கி எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்தவித துன்பமும் அளிக்காது பகவானது பூஜையிலேயே கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும். 13வது தினத்தில் பூஜை முறையை நன்கு கற்றறிந்த பிராமணர்களை கொண்டு சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி முறை வழுவாது பகவானுக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்விக்க வேண்டும். அன்றைய தினம் 13ஆம் நாள் அன்றைய தினம் பணம் செலவழிகிறதே என்கிற எண்ணத்தை விடுத்து விரிவான முறையில் பகவானது பூஜையை தாராள மனசோடு நல்லா தாராளமாக செலவு பண்ணி பகவான் பூஜை செய்ய வேண்டும். பாலில் வெந்த அன்னத்தை கொண்டு கருடாருடனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிக்க வேண்டும். அவ்வாறு பாலில் வெந்த அன்னத்தை கொண்டு ஒன்றுபட்ட மனதுடன் பகவானுக்கான ஹோமத்தை செய்ய வேண்டும். பகவான் மனமகிழுமாறு அவருக்கு பிடித்த ருசியான நைவேத்தியத்தை ஆக்கி அளிக்க வேண்டும். பின்பு உண்மை முறை அறிந்த ஆச்சாரியனையும் ரித்விக்குகளையும் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் காராம்பசுக்கள் தந்து மகிழ்ச்சி கொள்ள செய்ய வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியுற செய்வதே பகவானது உண்மை பூஜையாகும். பகவானை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இது பகவானுடைய அதுதான் உண்மையான பூஜையாம். பகவானுக்கு செய்யக்கூடிய உண்மையான பூஜையாம். யாரா பிராமணர்களுக்கு தானம் பண்ணுறது, ரித்விக்கள் வஸ்திர ஆபரணங்கள்லாம் கொடுக்கறது, ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ரித்விக்கள்லாம் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் காராம்பசுக்கள் தந்து மகிழ்ச்சி கொள்ள செய்ய வேண்டும். அவர்களை மகிழ்ச்சியுற செய்வதே பகவானது உண்மை பூஜையாகும். பக்தர்களை சந்தோஷப்படுத்துறது தான் பகவானுக்கு உண்மையான பூஜை ஆகும் என்பதை தெரிந்து கொள். முத்தன்ன வெண்ணகையாய் அப்படின்ட்டு கஷ்யப மகர்ஷி அதிதி புகழ்ந்து பேசுகிறார். முத்தன்ன வெண்ணகையாய், அழகான புன்சிரிப்புடையவளை அப்படின்னு. விரதத்தை செய்து வைக்கும் ஆச்சாரியன் ரித்விக்குகள் மற்றும் அங்கு வந்திருக்கும் அந்தன பெருமக்கள் ஆகிய அனைவருக்கும் தன் சக்திக்கேற்றபடி நல்ல ருச்சியுள்ள சாத்விகமான ஆகாரம் அளித்து மரியாதை செலுத்த வேண்டும். ஆச்சாரியனுக்கும் மற்ற ரித்விக்குகளுக்கும் அவரது தகுதிக்கேற்றபடி தட்சிணை அளிக்க வேண்டும். சண்டாளனே ஒரு சண்டாளன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் அந்த சமயத்தில் பூஜை பண்ணும்போதுன்னா உடனே அவனை வெளியே தள்ளக்கூடாது. சண்டாளனே ஆயின வேணால் பகவான் அந்த ரூபத்தில் கூட வருவான். ஆனால் சண்டாளனே ஆனாலும் அங்கு வந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல உணவளித்து மகிழ்விக்க வேண்டும். ஏழை எளியோர் குருடர்கள் பரிதாபத்துக்குரியோர் ஆகியவர்கள் உண்ணும் போது இதுவன்றோ பகவானை மகிழ்ச்சி கொள்ள செய்வது. அதனால் ஒரு ஏழைகள் எளியோர்கள் குருடர்கள் எல்லாம் வந்துட்டாலும் அவங்களுக்கு சாப்பாடு போடணும். சாப்பாடு போட்டால் பகவான் சந்தோஷம் அடைவானாம். இதுவல்லவோ ஏழை எளியோர் குருடர்கள் பரிதாபத்துக்குரியோர் ஆகியவர்கள் உண்ணும் போது இதுவன்றோ பகவானை மகிழ்ச்சி கொள்ள செய்வது என்று மனதார எண்ணி மகிழ்ந்து அதன் பின் உற்றார் உணவினருடன் அவர்லாம் சாப்பாடு போட்டு அப்போ உற்றார் உணவினருடன் தானும் உண்ண வேண்டும். அப்புறமா தான் நம்ம சாப்பிடணும். தினமும் நர்த்தனம் வாத்தியம் பாட்டு பகவானது ஸ்துதிகள் நன்மை அளிக்கும் வேத மந்திரங்கள் பகவான திருக்கல்யாண குணங்களையும் திருவிளையாடுகளையும் விளக்கும் கதைகள் ஆகியன வாயிலாகவும்
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். பகவானுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் வயோவிரதம் என்கிற இந்த விரதத்தை பிரம்மதேவர் எனக்கு கூறினார். அதை அப்படியே உனக்கு கூறியுள்ளேன். பிரம்மதேவர் எனக்கு சொன்ன இந்த விரதத்தை உனக்கு கூறியுள்ளேன் அப்படின்னு அதிதேவிக்கு சொல்கிறார். அது கஷ்யப மகரிஷி. சௌபாக்கியவதியே, நீயும் பொறிபுலன்களை அடக்கி தூய்மையான உள்ளத்துடன் முழு ஈடுபாடு கொண்டு என்றுமுள்ள பகவானை குறித்து இந்த விரதத்தை முறைப்படி செய். மங்களமானவளே, இந்த வயோவிரதம் பகவானை மகிழ்விப்பது. இதுவே அனைத்து வேள்விகளாகும். அனைத்து விரதங்களும் இதுவே. தவத்தின் கனி ரசமும் இதுவே. தானங்களில் உயர்ந்ததும் இதுவே. இந்த வயோவிரதம் அவ்வளோ விசேஷமானது. எதை செய்தால் பகவான் மகிழ்வாரோ அதுதான் உண்மையான நியமம், கடமை. அதுதான் உத்தமமான யமம், அதாவது மன அடக்கம். அதுதான் உண்மையான தவமும் தானமும் விரதமும் வேள்வியும். ஆகவே நலன் நாடுபவளே, பொறிபுலன்களை அடக்கி மிக்க ஈடுபாடு கொண்டு இந்த விரதத்தை செய். அதனால் பகவான் விரைவிலேயே மகிழ்ச்சி கொண்டு உன் விருப்பத்தை நிறைவேற்றி அருள்வார் அப்படின்னு உபதேசம் வந்தார். அதிதேவி அதை அனுஷ்டானம் பண்ண போகிறார், கடைப்பிடிக்க போகிறார். இந்த ஸ்ரீமத் பாகவத 8ஆம் ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. இது வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயங்கள், இந்த வாமனத்தை சரித்தம் மேலே உள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தமிழில் எளிமையாக படிச்சு இவ்வளோ விஷயங்கள் இருந்து நம்மளுக்கு உபன்யாசம் கேட்டால் தெரியாது. உபன்யாசத்தில் சுருக்கமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் படித்தா தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும். தமிழில் எளிமையான தமிழில் படிங்க, வேறு ஒன்றும் வேணாம். இப்போதைக்கு இந்த தமிழில் படிக்கும்போது இப்போதைக்கு சம்ஸ்கிருதத்தை தொடாதீங்க, வெறும் தமிழ்லேயே படிங்க போதும். அப்போ நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் மூலப்பாராயணம் பண்ணி சம்ஸ்கிருதம் அது அப்புறம் உங்கள் விருப்பப்படி அப்போ படிங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையான தமிழில் ஃபுல்லாக படிங்க. இப்போ சம்ஸ்கிருதமே தொடாதீங்க, சம்ஸ்கிருத ஸ்லோகமே தொடாதீங்க, ஃபுல்லாக தமிழில் படிங்க. தமிழில் படித்து நல்லா தெரிஞ்சுங்க. இல்லை இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பதிவுகளை கேளுங்க, அது போதும். அப்போ நிறைய விஷயம் நமக்கு தெரிய வரும். பாகவத்தை எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ பாவனை அருளை நம்ம பெறுவோம் இல்லையா. கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். சரி, இப்போதைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். மேலுள்ள விஷயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். 17ஆம் அத்தியாயம். அது பகவான் நேரில் அதிதேவிக்கு காட்சி அளிக்கிறது, பகவான் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது, வரமளிக்கிறது, இதெல்லாம் அடுத்த பகுதி, அடுத்த அத்தியாயத்தில். அடுத்தது பகவான் அவதாரம் பண்ணுறது, பலிசக்கரத்தி வீட்டை நாடி போகிறது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம. எனக்கு ராமநாமம் ஒன்று போதும், அதுவே சல்ப சௌக்கியங்களும் கொடுத்துரும், ராமநாமாவே. ஆனால் மக்களுக்கு இது எளிமையாக கொடுக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு. அதனால் எல்லாருக்கும் அந்த பாகவதம் போய் சேரணும் அப்படின்னு எளிமையான தமிழில் சொன்னால் தான் போய் சேரும். இப்போ சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி உபன்யாசம் பண்ணால் அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நிறைய கடைசி குடிமகன்லாம் போர் அடிச்சிடும். நம்ம ஸ்லோகம் சொல்லி கதை சொல்ல ஒன்றுமே புரியல அப்படின்றோம். எளிமையான கதைகளை சொன்னால் இது மாதிரி தமிழில் எளிமையாக கொடுத்தா, ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணுறோம். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். அடியனுக்கு ராமநாமம் ஒன்றே சௌக்கியமாக இருக்கும். எனக்கு ராமநாமம் ஒன்றே போதும். ஆனால் நிறைய பேர் பாகவதம் கேட்கலாம் ஆசைப்படுவாங்கல்ல. எனக்கு பாகவதம் அதுக்காக பாகவதம் பிடிக்காமல, பாகவதம் பிடிக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஆசை தான் அடியனுக்கு. ஓகே. ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.